ஜஸ்டின் அங்கு வருவான் என்று எதிர்பார்க்காத பவனும் டேர்டெவிலும் அதிர்ச்சியில் உறைந்து நின்று கொண்டிருக்க அவர்கள் முன்பு சரவணன் சொடக்கு போட்டான். பின்பு என்னாச்சு, பயமா இருக்கா என்று கேட்டான். சரவணனின் குரல் கேட்டு சுய உணர்வுக்கு வந்த பவன் அங்கு நின்று கொண்டிருந்த ஜஸ்டினை பார்த்தான். பின்பு நீ எப்படி இங்க வந்த? நீ நேரம் கடகாதான போயிருக்கணும் என்று கேட்டான். உடனே ஜஸ்டின் சிரித்து கொண்டு, நான் ஏன் கடகாவுக்கு போகணும்? அது ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்கு நான் நேர்ல போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஜஸ்ட் ஒரு போன் கால் பண்ணனா அதுவே சால்வ் ஆயிடும் என்று சொன்னான். இன்னும் தன் முன் இருப்பது ஜஸ்டின் தான் என்று நம்பாத டேர்டெவில் தனது கண்களையே நம்ப முடியாமல் தனது கண்ணை திறந்து மூடி பார்த்தான். அப்பொழுதும் அவன் முன்பு ஜஸ்டின் தான் நின்று கொண்டிருந்தான். மை காட், நிஜமாவே தி கில்லிங் காட் ஜஸ்டின் தானா நீ என்று சொல்லி ஜஸ்டினை பார்த்தான். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, என்ன பவன், நீ இத எதிர்பார்க்கல என்று கேட்டான். உடனே பவன் சிரித்துக் கொண்டு, சரவணா நீ கொஞ்சம் இன்னசென்டா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? உன்னையும் சரி உன் கேர்ள் ஃப்ரெண்டையும் சரி இந்த சிட்டாடல் சிட்டிக்கு வர வச்சதே நான் தான். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட எதுக்காக இந்த சிட்டாடல் சிட்டிக்கு வந்தான்னு நினைக்கிற? அவளோட 6 உயிர் தோழி அபிநயாவை தேடிதான். எனக்கு தெரியும் நீ எப்படியும் அவளை தேடிக்கிட்டு இங்க வருவேன்னு. நீ அயர்லாந்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இங்க நடக்கிற எல்லாமே என்னோட பிளான் தான். அவ்வளவு ஏன் வில்லியம் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தினதும் நான் தான். அப்பதான் உன் கூட சீக்கிரம் மோதலான்னு அவ்வளவு பிளான் போட்டு அதை இவ்வளவு அழகா எக்ஸிக்யூட் பண்ண எனக்கு உன்னையும் இந்த ஜஸ்டினையும் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா என்று சொன்னான். அவன் சொன்னதை எல்லாம் கேட்ட சரவணன் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் நின்றான். ஏனென்றால் சரவணனை பொறுத்த மட்டில் பவனை அவன் ஹர்ஷத்தின் இறப்பிற்கு பிறகுதான் பார்க்கிறான். ஆனால் பவனோ அதற்கு முன்பே பிளான் போட்டு அனைவரையும் இவ்வளவு நாள் பகடைக்காயாய் உருட்டி கொண்டிருந்திருக்கிறான் என்பதை சரவணன் அப்பொழுதுதான் உணர்ந்தான். எனக்கு தெரியும் ஜஸ்டின் தான் உன்னோட பலம்னு. அதனாலதான் அவனை உன்கிட்ட இருந்து தூரமா அனுப்பணும்னு நினைச்சேன். ஆனா அவன் உன்னை விட கொஞ்சம் மூலக்காரன்ல, அதான் அங்க போகாம உன்னை காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்கான். ஆனா உங்க 2 பேருக்கும் இங்கேயே சமாதி கட்ட வேண்டிய நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பாக்க என்று சொன்னான். பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த டேர்டெவிலை பார்த்தான். டேர்டெவில், டேக் கேர் ஆல் ஆஃப் them என்று சொன்னான். பாஸ், எனக்கு தெரியும் இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு, நீங்க கவலைப்படாதீங்க என்று டேர்டெவில் சொன்னான். டேர்டெவில், ஞாபகம் இருக்கட்டும், யாரையும் மேல விட்டுறாத. நான் அந்த தாரிகா கூட 2 மணி நேரம் படம் ஷூட் பண்ணியே ஆகணும் என்று சொன்னான். அதை கேட்ட டேர்டெவில் சிரித்தான். பின்பு, பாஸ் 2 மணி நேரம் என்ன, அதுக்கு மேல கூட எடுத்துக்கங்க, உங்களை யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது என்று சொன்னான். உடனே பவனும் சிரித்துக் கொண்டு படிகளில் ஏறி மேலே சென்றான். அவ்வளவு நேரம் அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ஜஸ்டின் சிரித்தான். பின்பு, டேர்டெவில், உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இங்க யாருக்கு சமாதி கட்டுறான்னு பாப்ப என்று சொல்லிவிட்டு வேகமாக ஓடி சென்றவன் டேர்டெவிலின் வயிற்றில் குத்தினான். டேர்டெவிலோ ஜஸ்டின் குத்திய குத்தில் 2 அடி சென்று சுவற்றில் அடிபட்டு கீழே விழுந்தான். ஆனால் அவன் விழுந்த அடுத்த நொடியே மின்னல் வேகத்தில் எழுந்து நின்றான். அதை பார்த்த சரவணனின் கண்கள் விரிய ஆரம்பித்தது. இதுவரை யாரும் ஜஸ்டினுக்கு நேருக்கு நேர் இவ்வளவு பலமாக நின்று சண்டை போட்டு பார்த்திடாத சரவணன் டேர்டெவிலை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றான். ஜஸ்டினிற்கும் அவனது பலத்தை பார்க்கையில் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. உடனே சிரித்துக் கொண்டு, நீ கொஞ்சம் ஸ்கில்ஃபுல்லா தான் இருக்க, ஆனாலும் உன்னால என்ன பீட் பண்ண முடியாது என்று சொன்னான். பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த சரவணனை பார்த்தான். பாஸ், நீங்க என்னன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? விக்ரம கூட்டிகிட்டு மேல போய் மிஸ் வேந்தனை பாருங்க என்று சொன்னான். விக்ரம் என்று சொன்னதும் தான் சரவணன் விக்ரமருக்கு இன்ஃபார்ம் செய்தது நினைவுக்கு வந்தது. உடனே சரவணன், ஆமா விக்ரமுனியும் ஒன்னாதான் வந்தீங்களா என்று கேட்டான். இல்ல பாஸ், நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணப்போ நீங்க இருந்த லொகேஷனுக்கு பக்கத்துல இருக்க லொகேஷன்ல தான் ட்ரிம் பண்ணிட்டு இருந்தேன். அதனாலதான் மெசேஜ் வந்த உடனே என்னால இங்க வர முடிஞ்சது. விக்ரமும் ஆல்மோஸ்ட் எனக்கு பின்னாலே வந்துட்டாரு. அவர் மட்டும் வரல, அவர் கூட மோஹித், வேதா எல்லாருமே வந்திருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல நின்னவங்கள அவங்க எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. நிஜமா விக்ரம் இப்ப வந்துருவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே விக்ரம் அந்த வாசலில் வந்து நின்றார். விக்ரம் சரவணனை பார்த்து சிரித்துக் கொண்டே அருகில் வந்தார். பின்பு, சாரி பாஸ், நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று சொன்னார். சரவணன் சிரித்துக் கொண்டு அவரை ஆச்சரியமாக பார்த்தான். உடனே விக்ரம், என்னாச்சு பாஸ், என்னையும் அப்படி பாக்குறீங்க? ஏதா இருந்தாலும் இவங்களுக்கு பாடம் கத்து கொடுத்துட்டு அப்புறம் பேசலாம், வாங்க போலாம்
என்று சொன்னார். உடனே சரவணன் சிரித்துக்கொண்டு விக்ரமை கூட்டிக் கொண்டு மேலே சென்றான். அது அப்பொழுதுதான் கட்டி கொண்டிருக்கும் புது பில்டிங் என்பதால் அங்கு லிப்ட் எதுவும் வைக்கப்படவில்லை. பவனும் ஏற்கனவே படிகளில் நடந்து சென்று கொண்டிருக்க விக்ரமும் சரவணனும் படிகளில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஜஸ்டின் அடிக்கும் ஒவ்வொரு அடியையும் டேர்டெவில் அசராமல் வாங்கினான். பின்பு ஜஸ்டின் என்று கத்திக்கொண்டு வேகமாக ஓடி வந்து அவனது நெஞ்சில் குத்தினான். ஜஸ்டினும் ஒரு நிமிடம் தடுமாறி கீழே விழப்போனான். பின்பு சுதாரித்து எழுந்து நின்றான். ஜஸ்டின் அவனின் அந்த மூவில் ஆச்சரியமானான். பின்பு ஓ மை காட், யூ ஹேவ் கட்ஸ் என்று சொன்னவன் தனது கைகளை இறுக மூடிக்கொண்டு தனது மொத்த பலத்தையும் கொண்டு டேர்டெவிலின் கைகளில் ஓங்கி குத்தினான். ஜஸ்டின் குத்திய குத்தில் அவனது கைகளில் உள்ள எலும்புகள் முறியும் சத்தம் வெளியே வரைக்கும் கேட்டது. அவனோ தனது கைகளை பிடித்து அலறிக்கொண்டு நின்றான். கையை பிடித்துக் கொண்டிருந்த அதே நேரம் ஜஸ்டின் வேகமாக ஓடிச் சென்று அவனது மார்பில் மிதிக்க டேர்டெவில் அங்கிருந்த ஒரு சுவற்றில் மோதி கீழே விழுந்தான். அவனது வாய் முழுவதும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. என்ன சொன்ன? நீயும் அவனும் எங்களுக்கு சமாதி கட்டுறீங்களா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாலேயே என்னோட பாச பார்த்து சவால் விடுவ என்று சொன்னவன் அவனது காலை தூக்கி டேர்டெவிலின் நெஞ்சின் மீது வைத்து அழுத்தினான். மூச்சு கூட விட முடியாமல் போக அவனது வாயிலிருந்தும் காதிலிருந்தும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. உடனே ஜஸ்டின், ஐ ஆம் a killing god. இங்கு யாரு சாகணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் என்று சொன்னான். பவன் டேர்டெவிலிடம் பேசிவிட்டு வேகமாக படிகளில் ஏறி சென்றான். அவன் ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கும் பொழுதும் தாரிகாவின் எண்ணமே அவனது மனம் முழுவதும் நிறைந்து வழிந்தது. இப்படி ஒரு பேரழகியுடன் இருக்கப் போவதை நினைத்த அவனது உடலில் ஒரு வகையான உணர்வு வந்து அவனை சொர்க்கத்தின் உச்சத்திற்கு அழைத்துச் சென்றது. தாரிகா, தி பியூட்டி குவீன், இன்னைக்கு உன்னை எனக்கு விருந்தாக்க போறேன். அத பார்த்து அந்த சரவணன் நொந்து சாவப்படான் என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு படியையும் எடுத்து வைத்தான். சரவணனும் விக்ரமும் அவன் பின்னாலேயே ஃபாலோ செய்து கொண்டு படிகளில் ஏறி சென்றார்கள். உடனே விக்ரம், பாஸ், இன்னும் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும் என்று சற்று திணறியபடியே கேட்டார். உடனே சரவணன் விக்ரமை திரும்பி பார்த்தான். பின்பு, என்னாச்சு, அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டீங்களா என்று கேட்டான். உடனே விக்ரம், டயர்ட் ஆகல, ஆனா லைட்டா டயர்டா இருக்கு. படுபாவிங்க, லிப்ட்னு ஒண்ணு இருக்குமே, அதை வைக்க கூடாதா என்று சொல்லி சிரித்தார். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, இத பாக்கும்போது இப்பதான் புதுசா பில்டிங் கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அதனாலதான் இன்னும் லிப்ட் வைக்கலன்னு நினைக்கிறேன் என்று சொன்னார். அந்த பவன் மேல காட்ட வேண்டிய கோபத்தெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் மேல காட்டுற மாதிரி இருக்கே என்று சொல்லிவிட்டு விக்ரம் வேகமாக அந்த ஸ்டெப்ஸில் நடந்து கொண்டிருந்தார். சரவணனும் புயல் வேகத்தில் தாரிகாவை பவன் பார்ப்பதற்கு முன்பு அவனை இருந்த இடம் தெரியாமல் அழித்து விட வேண்டும் என்று நினைத்தவன் வேகமாக சென்று கொண்டிருந்தான். அவ்வளவு நேரம் அந்த அறை இருட்டாக இருக்க தாரிகா என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தில் ஒரு இடத்தில் ஒன்றிக் கொண்டிருந்தாள். கடவுளே, நான் என்ன பண்ணிருக்கேன்? நான் சரவணன் கிட்ட கூட எதுவுமே சொல்லல. அபியை இதுக்கு மேல நான் எங்கன்னு போய் தேடுவேன்? பிளீஸ் கடவுளே, அபி எங்க இருக்கான்னு எனக்கு ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க. அவளை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். நான் மட்டும் அவகிட்ட அன்னைக்கு அவ்வளவு ஹார்ஷா பேசாம இருந்திருந்தா அவ இந்நேரம் என் கூட இருந்திருப்பா. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்று தாரிகா அபிநயாவை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். தாரிகாவின் நினைப்பிலேயே ஸ்டெப்ஸ் ஏறிய பவன் வேகமாக அவள் இருந்த அறைக்கு வந்து சேர்ந்தான். அந்த இருளிலும் தாரிகாவின் முகம் மின்னிக் கொண்டிருக்க அதை பார்த்தவனின் கைகளோ அவளை இப்பவே தொட வேண்டும் போல துடித்துக் கொண்டிருந்தது. உடனே அந்த அறைக்குள் செல்வதற்காக தனது காலை எடுத்து வைக்க போனான். அடுத்த நொடியே அவனது வாயை பொத்து யாரோ அவனை அங்கிருந்து இழுத்து போவது போல் இருக்க பவன் திரும்பி பார்த்தான். அங்கு விக்ரம் தான் அவனை இழுத்து சென்று கொண்டிருந்தார். உடனே பவன் கோபத்துடன் விக்ரமின் கையை பறிக்க முயல விக்ரமோ தாரிகாவிற்கு பக்கத்து அறையில் அவனை பிடித்து தள்ளினார். பின்பு அந்த கதவை பூட்டினார். அந்த அறைக்குள் சரவணன், விக்ரம், பவன் 3 பேரும் இருந்தார்கள். பவன் உள்ளே சென்றதும் சரவணன் பவனை பார்த்தான். பின்பு, நான் தான் உன்னை ஏற்கனவே வார்ன் பண்ணல, என்னோட தாரிகா பக்கத்துல போக கூடாதுன்னு என்று சொன்னான். உடனே பவன், ஏய் சரவணா, நீ என்ன நினைக்கிற? உன்னால உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியும்னு நினைக்கிறியா? உன் கூட ஜஸ்டின் இல்ல, அவன மாதிரி இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்னு நீ நினைக்கிற என்று சொல்லி கேஷுவலாக அங்கிருந்த சேரில் உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டுக் கொண்டான். பின்பு தனது பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டை எடுத்து பத்த வைத்து புகைத்துக் கொண்டிருந்தான். அவனிடம் இருக்கும் அந்த கான்பிடன்ஸை பார்த்ததும் விக்ரம் ஒரு நிமிடம் அதிர்ந்து நின்றார்.
ஜஸ்டினை பார்த்த பிறகும் இவனுக்கு இவ்வளவு கான்பிடன்ஸ் எங்கிருந்து வந்தது என்று அவனை கேள்வியுடன் பார்த்து கொண்டிருந்தார். உண்மையில் சொல்ல போனால் பவன் ஒரு மான்ஸ்டர். வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள பல பேருக்கு அவனது உண்மையான முகம் தெரியாது. அவுட் ஆஃப் தி ஃபேமிலி அவன் எவ்வளவு கொடூரமான செயல்களை செய்கிறான் என்று அவர்கள் யாரும் அறிய மாட்டார்கள். அவனுடைய அந்த கொடூர செயலினால்தான் அவன் இன்னும் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் தூணாக இருக்கிறான். வில்லியம்ஸ் ஃபேமிலியில் எப்பொழுதும் ஒரு பழக்கம் இருக்கும். 3 வருடத்திற்கு ஒருமுறை அந்த வீட்டில் உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு எலெக்ஷன் வைக்கப்படும். அதில் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவல் பார்க்கப்படும். அதை பொறுத்து அந்த ஃபேமிலியின் பெஸ்ட் ஹையர் என்று அவர்களை அறிவிப்பார்கள். ஆனால் கடந்த பல வருடங்களாகவே அந்த இடத்தை பவன் மட்டும்தான் நிரப்பிக் கொண்டிருக்கிறான். வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவருமே பவனின் திறமையினால்தான் அவன் பெஸ்ட் ஹையர் என்ற இடத்தை பெறுகிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் பெஸ்ட் ஹையராக எப்பொழுதும் அவனே இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் செய்யும் கொடூர செயலை யாரும் அறிய மாட்டார்கள். பவனின் செய்கையை பார்த்து சரவணன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அவனை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த பவன், என்ன யோசிக்கிற? நான் எப்படிப்பட்டவன் யோசிக்கிறியா? நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன். உனக்கு தெரியாத இன்னொரு உண்மையை சொல்லவா என்று கேட்டான். உடனே சரவணனும் விக்ரமும் அது என்ன உண்மை என்பது போல் அவனை ஆர்வமாக பார்த்தார்கள். சரவணன் அப்படி பார்ப்பதை பார்த்ததும் அவன் சிரித்துக் கொண்டே அந்த சேரில் இருந்து எழுந்தான். பின்பு சரவணன் அருகில் வந்து அவனது முகத்திலேயே சிகரெட் புகையை ஊதினான். பின்பு, ஹர்ஷித் எப்படி சிட்டாடலுக்கு வந்தான் நினைக்கிறேன்? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். பாபாவா என்ன ரொம்ப நம்பிட்டான். நான் என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவன் அண்டர் கிரவுண்ட் போர்ஸ்ல நல்ல பெர்ஃபார்ம் என்று சொன்னவன் மறுபடியும் சரவணனுக்கு மிக அருகில் சென்றான். பின்பு, உனக்கு இன்னொரு சீக்ரெட் சொல்லவா என்று கேட்டு சிரித்தான். ஹர்ஷித் மாதிரி ஒரு ஆளு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போவான்னு நீ நினைக்கிறியா? அப்படித்தான் என்னோட வில்லியம்ஸ் ஃபேமிலியும் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா அவன் எப்படி இறந்து போனான்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவன் இறந்து போறப்ப அவன் கூட நான் தானே இருந்தேன். என்று சொல்லி அவன் மறுபடியும் சத்தமாக சிரித்தான். அவன் அப்படி சிரிப்பதை பார்த்து ஒரு நிமிடம் சரவணன் அதிர்ந்து போனான். உண்மையில் அவன் ஒரு நிஜமான மான்ஸ்டராகவே மாறி அவன் முன்பு நின்று கொண்டிருந்தான். அவன் சொன்னதை கேட்டதும் சரவணன் அதிர்ச்சியானான். உடனே, அவன் உன்னோட பிரதர் தானே என்று கேட்டான். சரவணன் அப்படி கேட்டதும் திடீரென்று பவனின் முகம் கொடூரமாக மாறியது. பின்பு சரவணன் அருகில் சென்றான். அவன் என்னோட பிரதர் இல்ல, என்னோட ஹாஃப் பிரதர். ஓன்லி என் அப்பாவுக்கு மட்டும்தான் அவன் புள்ள, எனக்கு இல்ல என்று சொல்லும் பொழுதே அவனது கண்கள் சிவந்து பார்ப்பதற்கு மிகவும் கொடூரமாக இருந்தான். என்ன பாக்குற? என்ன பார்க்க மிருக மாதிரி இருக்கா? அதனாலதான் சொல்றேன். ஏற்கனவே அந்த அபிநய இறந்து போயிட்டா. இன்னைக்கு நைட்டு அந்த தாரிகாவுக்கு நடக்க போற கொடுமைக்கு அப்புறம் அவ வாழணுங்கிற ஆசையை விட்டுருவா. மிச்சம் இருக்கிறது அந்த எலினா மட்டும்தான். ஒழுங்கா மரியாதையை அவளையாவது காப்பாத்திக்கிட்டு நீ அயர்லாண்டுக்கு போய் வாழ்ற வழிய பாரு. திரும்பவும் என்னோட வழியில வந்த என்று அவன் முன்பு தனது விரலை நீட்டி சொன்னான். பின்பு என்று சிரித்துக் கொண்டே, உனக்கே தெரியும் என்னோட பிரதருக்கே அந்த நிலைமைனா உனக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சுக்கோ என்று சொல்லி மறுபடியும் சிரித்தான். ஹர்ஷித் செத்த நேரத்தில் ஹர்ஷவர்தன் ஜிஷ்ணுவும் கூட ஒன்றுமே வாயை திறக்காமல் தான் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒன்றும் சொல்ல தைரியம் இருக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இப்போது பவன் வாயை திறந்து ஹர்ஷித் செத்த நேரத்தில் அவனும் அந்த சீன் நடந்த இடத்தில் தான் இருந்ததாக சொல்லிவிட்டான். ஹர்ஷித் செத்தது எப்படி? மிகவும் சிம்பிளாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் அவனுக்குள் தான் என்கிற அகம்பாவம் அதிகமாகவே இருந்தது. அந்த எண்ணம் முற்றி போய்தான் அவன் செத்து விட்டான். இருந்தாலும் ஹர்ஷித் 1 மாசத்திற்கு முன்னாடிதான் நாட்டிற்கு திரும்பி வந்திருந்தான். சரவணன் எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஹர்ஷித் நாட்டிற்கு திரும்பியதும் பவன் அவனது வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு திரும்பி வந்ததும் கூட கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் போலதான் இருந்தது. அப்போ இவன் அபிநயாவை கடத்த நினைச்ச நேரமே எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா அப்சர்வ் பண்ணி கணக்கு போட்டு வச்சிருக்கான் என்று நினைத்தான் சரவணன். சரவணன் ஆரம்பத்திலிருந்து நடந்த அனைத்தையும் மீண்டும் ஓட்டி பார்த்தான். பின் ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டான். பவன் உண்மையிலேயே டீல் பண்ண மிகவும் கஷ்டமான ஒரு எதிராளிதான் என நினைத்து கொண்டான். சரவணன் பவன் விஷயத்தில்
மிகவும் நிதானமாக அவதானமாக எல்லாவற்றையும் யோசித்து செய்ய வேண்டியதாக இருந்தது. வீனஸ் வில்லாவின் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் ஒரு வித்தியாசமான காட்சி தெரிந்து கொண்டிருந்தது. வீனஸ் வில்லாவின் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் கிட்டத்தட்ட 3000 பேர் போல இருந்தார்கள். அங்கே பெர்மனண்டாக வாழ்ந்து வருபவர்களின் எண்ணிக்கைதான் அந்த 3000. இருந்தாலும் அந்த 3000-ல் 100க்கும் குறைவான ஆட்கள் தான் இளைஞர்களாக இருந்தார்கள். மீதமிருந்தவர்கள் ஃபாரின் போயிருந்த நேரங்களில் பிடிபட்டு இல்லை என்றால் கொல்லப்பட்டு அப்படி அங்கே இல்லாமல் போய்விட்டார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த எல்லா ஆக்சிடென்டின் டைமிங்கும் மிக மிக நுட்பமாக இருந்தன. இப்போது யோசித்து பார்க்கும் பொழுது அது எல்லாவற்றையும் கூட பவன் தான் செய்திருப்பான் போல என்று இருந்தது. பவனை உற்று பார்த்த சரவணன் என்று பல்லை கடித்தான். பவன் சக்தி வாய்ந்தவன் தான். ஆனால் அவன் தனியாக இருக்கும்போது அவனிடம் அத்தனை ஒன்றும் பெரிதாக ஸ்ட்ரென்த் இருக்காது. சரவணனுக்கு ஏதோ மிஸ் ஆவது போல இருந்தது. பவன் ஒன்றும் அவ்வளவு நல்லவனும் இல்லை. அவனுக்கு தனிப்பட்ட ஒரு சக்தி இல்லாமல் இருப்பதால் அவனுக்கு பின்னாடி யாரோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்று யோசித்தான் சரவணன். அது யாராக இருக்கும் என்றும் யோசித்தான். கொஞ்ச நேரம் போனால் தானாக தெரிய வரும் என்று நினைத்தான். பவன் சரவணனை கொலை வெறியுடன் பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் ரத்த சிவப்பாக மாறி இருந்தன. அவனை உற்று பார்த்து கொண்டே, இப்போதுல இருந்தே உனக்கு துரதிருஷ்டம்னா என்னன்னு நான் காட்ட போறேன். எல்லாத்தையும் அனுபவிக்க ரெடியா இருந்துக்க என்று மிகவும் கொடூரமான குரலில் கத்தினான். அவன் அதை சொல்லி முடித்தவுடன் காரிடோரில் இருந்து கருப்பு ஆடை அணிந்த சில பேர் தோன்றினார்கள். அவர்கள் வந்து போருக்கு முன்னாடி அணிவகுப்பு செய்து நின்றிருக்கும் போர் வீரர்கள் போல நின்று கொண்டார்கள். பவன் அவர்களை பார்த்து மெதுவான குரலில், உங்களோட எல்லா டேலண்டையும் யூஸ் பண்ணி அவ கூட நல்லா பிளே பண்ணுங்க என்று சொன்னான். சொல்லிவிட்டு சரவணனை மீண்டும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு மேலே சென்றான். அதை பார்த்ததும் சரவணனுக்கு பக்கத்தில் இருந்த விக்ரம், சார் நீங்க முதல்ல மேல போங்க, நான் கீழே இருந்து இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என்று உறுதியான குரலில் சொன்னான். சரவணனுக்கும் போக வேண்டும் போலதான் இருந்தது. ஆனால் அவனால் போக முடியவில்லை. பவன் இப்போது இறக்கி இருக்கும் அந்த கருப்பு ஆடை வீரர்கள் பார்ப்பதற்கு மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக தெரிந்தார்கள். எல்லோரும் சரவணனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பார்வையில் இந்த இரையை விடவே கூடாது என்ற எண்ணம் இருப்பது நன்றாகவே தெரிந்தது. எப்படியும் எல்லாவற்றையும் பணைய வைத்து சண்டை போடுவார்கள் என்பது அவர்களை பார்க்கும் போதே தெரிந்தது. பவன் சரவணனை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் நியமித்திருக்கும் இந்த படை சாதாரண கில்லர்களை கொண்ட ஒரு படையல்ல. மாறாக எல்லோருமே ஃபாரினில் பல பெரிய ஆட்களை கொலை செய்ய யூஸ் பண்ணப்பட்ட அதி திறமை வந்த கொலையாளிகள். சரவணனுக்கு அவர்கள் சரியாக எந்த லெவலில் இருக்கிறார்கள் என்று பார்த்ததுமே சொல்ல முடியவில்லை. ஆனால் விக்ரமினால் அவர்கள் எல்லோரையும் டீல் பண்ணுவது ஈஸியாக இருக்காது என்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது. கீழே ஜஸ்டினும் அந்த முகத்தில் தழும்பு கொண்டவனும் ஒரு ரவுண்ட் சண்டை போட்டு முடித்திருந்தார்கள். அவனோ ஜஸ்டினின் சக்தியை தாக்கு பிடிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். முகமெல்லாம் வெளுத்து போய் கண்களில் உயிர் பயம் அப்பட்டமாக தெரிந்து கொண்டிருந்தது. அவனது உடல் எல்லாம் வைப்ரேட் ஆவது போல நடுங்கிக் கொண்டிருந்தது. ஜஸ்டின் அவனை பார்த்து கொண்டே கழுத்தை சொடக்கெடுத்தான். அப்படியே விரல்களை நீவி விட்டு கொண்டே, சீக்கிரம் சீக்கிரம், உன்கிட்ட இன்னும் ஏதாவது மறைச்சு வச்சிருக்க திறமை இருந்தா எடுத்து வெளியே விடு, சீக்கிரம், நான் சீக்கிரமே திரும்ப போய் கேம் விளையாடணும்டா என்று சொன்னான். சொல்லிவிட்டு அங்கேயே அவனது போனை வெளியே எடுத்தான். அவன் அப்போதுதான் ஒரு கேமை டவுன்லோட் பண்ணி வைத்திருந்தான். அந்த கேமின் பிக்சர் குவாலிட்டி மிகவும் மட்டமாக இருந்தது. ஏதோ பண்டைய காலத்து கேம் போல இருந்தது. ஆனாலும் அதை ஜஸ்டின் ஆசையாக டவுன்லோட் பண்ணி வைத்திருந்தான். அந்த கேம் பொதுவாக எந்த ஒரு இளைஞனாலும் விளையாடப்படாத ஒரு கேம் தான். ஆனால் ஜஸ்டினோ இந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு மிகவும் அடிக்ட் ஆகிவிட்டான். முன்னாடியெல்லாம் பல நாட்கள் கேம் விளையாடி கொண்டே ராத்திரி முழுக்க தூங்காமல் எல்லாம் இருப்பான். அவ்வளவு பிடிக்கும் அவனுக்கு. சரவணனை கூட அவனுக்கு அவனது இந்த பழக்கத்தை விட சொல்லி எத்தனையோ முறை திட்டி இருப்பான். ஆனால் ஜஸ்டினால் அதை விட முடியவில்லை. அப்போதெல்லாம் அவன் சரவணனிடம், பாஸ், எது வேணும்னாலும் சொல்லு, உனக்காக எந்த ஒரு நாட்டுக்கும் போய் எவனை வேணாலும் கொண்டுட்டு வரேன். ஆனா இந்த கேம் மட்டும் விளையாட சொல்லாத, அப்புறம் நமக்குள்ள இருக்கிற பழக்கமே கெட்டு போயிடும் என்று சொல்லி சிரிப்பான். சரவணன் அப்படியே சொல்லி சொல்லி இருந்துவிட்டு இவன் கேட்காமல் போகவும் எக்கேடாவது கெட்டுப்போ என்று விட்டுவிட்டான். ஜஸ்டின் கேமில் மூழ்கி போயிருக்க அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி கொள்ள பார்த்தான். முகத்தில் தழும்பு கொண்டவன் அவனும் கழுத்தை வளைத்து சொடக்கெடுத்துக் கொண்டான். அதில் கேட்ட சத்தம் ஜஸ்டினின் காதிலும் விழுந்தது. அதை கேட்டதும் லேசாக சிரித்தான். என்ன அடிக்க போறியா? இப்பதானே உன்னோட முதுகு தண்டை உடைச்சு போட்ட. மறுபடியும் ஏதாவது செய்ய பார்த்த அப்படியே உசுரும் சேர்ந்து போயிடும், பாத்துக்க.
என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழுத்தம் கொடுத்து சொன்னான் ஜஸ்டின். ஜஸ்டின் சொன்னதை கேட்டதும் முகத்தில் தழும்பு கொண்டவன் சத்தமாக சிரித்தான். சிரித்து சிரித்து இருமலும் வந்தது. கொஞ்ச நேரம் இருமி விட்டு ஜஸ்டினின் பக்கம் திரும்பினான். ஜஸ்டின், உன்கிட்ட ஸ்கில் இருக்கிறது என்னவோ உண்மைதான். ஆனா அதையும் விட வாய் நல்லாவே இருக்கு. நீ அப்படி என்னதான் பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்லி நானும் எப்பவும் வேந்துகிட்டே இருப்பேன். நீதான் கில்லிங் காட் ஆச்சே. வா, வந்து உன்கிட்ட இன்னும் என்னென்ன திறமை எல்லாம் இருக்குன்னு காட்டு என்றான். சொல்லிவிட்டு ஜஸ்டினை பார்த்து வில்லத்தனமாக சிரித்தான். பின் சிரித்துவிட்டு மேலே பார்த்து விரலால் சொடக்கு போட்டான். அந்த சிக்னலை புரிந்து கொண்டதும் திடீரென்று அங்கே ஒரு மூலையிலிருந்து ஒரு படை தோன்றியது. முகத்தில் தழும்பு கொண்டவன் விரலை சொடுக்கவும் ஒரு மூலையிலிருந்து ஒரு படை வெளியே வந்தது. அந்த படையில் இருந்த ஒவ்வொருத்தனும் கூட முகத்தில் தழும்பு இருப்பவனைப் போலவே அச்சு அசலாக டிரெஸ் போட்டு இருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் எல்லோரின் முகத்திலும் அதே இடத்தில் அதே அளவில் தழும்பும் இருந்தது. அதை பார்த்த ஜஸ்டின் தலையை மேலும் கீழும் ஆட்டினான். அவன் எல்லோரையும் சிறிது நேரத்திற்கு உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஏதோ ஞாபகத்திற்கு வருவது போல இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு, இது வெயிட், நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்திருக்கேன் தானே என திடீரென்று கேட்டான் ஜஸ்டின். ஜஸ்டின் சொன்னதை கேட்டதும் முகத்தில் தழும்பு கொண்டவன் மீண்டும் சிரித்தான். அவனும் தலையை ஆட்டிக்கொண்டே, ஆமா, இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்ப, ஆனா இதுக்கு அப்புறம் பார்க்க மாட்டேன். ஏன்னா நீதான் உசுரோடு இருக்கவே மாட்டியே என்று சொன்னான். ஜஸ்டின் அதை கேட்டதும் உதட்டை மட்டும் பிதுக்கினான். அவனோ மனதிற்குள், உன்னோட இந்த கான்பிடன்ஸ நான் பாராட்டுறேன் என்று சொல்லிக் கொண்டான். ஜஸ்டின் இப்போதும் போனில் இருந்து பார்வையை நகர்த்தவே இல்லை. மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக கேமை விளையாடி கொண்டிருந்தான். அதே நிலையில் இருந்தவன் லேசாக தலையை சொரிந்தான். பின் முகத்தில் தழும்பு இருப்பவனிடம், உங்களை எங்க பார்த்தேன்னு சொல்லி இப்ப ஞாபகம், வார்ட்ரோப் நாட்ல வச்சுதானே பார்த்தேன். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? அதான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ இந்த காட்டேரி மூஞ்சிகளை பார்த்திருக்கோம்னு சொல்லி யோசிச்சேன். அது சரி, அந்த தீவிரவாதிகள் கிரைசிஸை ஏற்படுத்த எவ்வளவு காசு கொடுத்தாங்க என்று கேட்டான். ஜஸ்டின் சொன்னதை கேட்டதும் முகத்தில் தழும்பு கொண்டவன் அதிர்ச்சியானான். அவன் மட்டுமில்லை, இப்போது அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தவர்களுக்கும் அது ஷாக்கிங்காகத்தான் இருந்தது. ஜஸ்டினின் தொனி மிகவும் கொடூரமாக இருந்தது. ஜஸ்டின் அவர்களுக்கு முகம் கொடுக்கவே இல்லை. மிகவும் அலட்சியமாக இருந்தான். அதை பார்க்கும்போது அவர்களுக்கு இன்னும் ரத்தம் கொதித்தது. அவனுக்கு அவர்கள் எல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. முகத்தில் தழும்பு கொண்டவனுக்கு அவனது ஈகோவை சீண்டி விட்டது போல இருந்தது. அவனுக்கு பின்னால் இருக்கும் ஒவ்வொருத்தனுமே வாண்டட் லிஸ்டில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஒவ்வொருத்தனுக்கும் தலைக்கு சில $1000 என சொல்லப்பட்டிருந்தது. அப்படியான ஆட்களை கொண்ட ஒரு பயங்கரமான படையை தான் கூட்டிக் கொண்டு வந்திருந்தான் அந்த தழும்புக்காரன். அங்கே இருக்கும் எல்லோரின் முகமும் மிகவும் கர்ண கொடூரமாகத்தான் இருந்தது. ஏதோ ராட்சசனை பார்ப்பது போல இருந்தது. யாராவது ஒரு நார்மலான ஆள் தெரியாமல் அந்த வழியாக வந்தாலும் கூட பயந்து தலை தெறிக்க ஓடிவிடுவார்கள். வெளிச்சத்திலேயே கெட்ட கனவு கண்டது போல் இருக்கும். அப்படியான பயங்கரமான ஆட்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கும் நேரத்தில் கூட ஜஸ்டின் ஒரு காலை அடுத்த காலுக்கு கிராஸ் ஆக வைத்து நின்று கொண்டு கேம் விளையாடி கொண்டிருந்தான். அவர்கள் யாரு என பார்க்க தலையை திருப்பியது மட்டும்தான். அதற்கு பிறகு கண்ணை கூட அவர்கள் பக்கம் திருப்பவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவன் ரிலாக்ஸாக இருப்பது போல நடித்துக் கொண்டெல்லாம் இருக்கவில்லை. உண்மையிலேயே மிகவும் ரிலாக்ஸாகத்தான் இருந்தான். அது அவனது கண் மிகவும் நார்மலாக மூடி திறப்பதில் இருந்தே தெரிந்து கொள்ள முடியுமாக இருந்தது. முகத்தில் தழும்பு கொண்டவன் இந்த ஷாக்கில் இருந்ததை ஜஸ்டினின் கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. அதை பார்த்த ஜஸ்டினே, சரி விடு, அது ஒரு மேட்டரே இல்ல. எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் ஹோக்சியாவில இருந்து தானே வரீங்க. அது மட்டும் இல்லாம கமிஷன்ல இருந்து கூட போறதுக்கு முன்னாடி விட்ரா பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது அப்புறம் டோக்சிகாவுக்கு திரும்ப வரவும் இல்லை. அதனால நானும் சரி படிச்சு போகட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா இப்போ எதுக்கு டார்லிங்ஸ் நீங்களே திரும்ப வந்திருக்கீங்க? இது நீங்களாவே திணிக்கிறது தான். அப்புறம் என்ன குத்தம் சொல்லக்கூடாது, ஓகே என சொன்னான். அந்த ஓகேவை வடிவேலு பாணியில் சொன்னான். ஜஸ்டின் இதை சொன்னதை கேட்டதும் முகத்தில் தழும்பு கொண்டவனும் அவனது படையும் மொத்தமாக குழம்பி போனார்கள். நீ மோசமானவன், ரொம்ப ரொம்ப மோசமானவன் சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு என்ன, இன்னைக்கு நாங்க உன்னோட கணக்க தீர்த்துக்க தான் வந்திருக்கோமே. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு நாங்க உனக்கு பயந்துதான் மிஷனை விட்டுட்டு ஓடி போனோமா? சத்தியமா இல்ல என்று சொன்னவன் சத்தமாக சிரித்தான். அவனுக்கு உண்மையிலேயே சிரிப்பு வந்ததோ இல்லை பயத்தை மறைக்க சிரித்தானோ தெரியவில்லை.
அவன் சிரித்துக் கொண்டு இருக்கையில் ஜஸ்டின் அவனை பார்த்து, ஓ ஓகே ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன பார்த்து பயம் இல்ல, அப்படிதானே என்று மிக சீரியஸாக கேட்டான். ஆமா, பயமே இல்ல என்று உடனே பதில் சொன்னான் தழும்புக்காரன். சரி அப்போ ஓகே என்று சொன்னான் ஜஸ்டின். அவன் அதை சொல்லி முடித்த அடுத்த நொடியே ஜஸ்டின் மின்னல் வேகத்தில் போய் தழும்புக்காரனுக்கு முன்னால் நின்றான். அதை பார்த்து அவனோ நடுநடுங்கி போனான். அவன் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் அந்த வேகம் அவனுக்கு இன்னும் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. சிறிது நேரத்திற்கு முன்னாடி வரைக்கும் மிகவும் அமைதியாக, நிதானமாக, அலட்சியமாக நின்று கொண்டிருந்த ஜஸ்டினின் முகம் இப்போது மீண்டும் வெறி பிடித்தது போல இருந்தது. அவனது கண்கள் மூர்க்கத்துடன் இருந்தன. அவன் மிகவும் சீரியஸாக இருந்தான். அவனது இந்த மாற்றம் அங்கே இருந்த சிச்சுவேஷனை மொத்தமாக மாற்றியிருந்தது. தழும்புக்காரனின் ஆட்கள் அப்படியே நின்ற இடத்திலேயே இருந்தார்கள். கொஞ்சம் கூட தாக்குதலை ஸ்டார்ட் பண்ண நினைக்கவில்லை. எல்லோருக்குள்ளும் ஜஸ்டின் யார் என்ற அடையாளம் மீண்டும் ஞாபகத்துக்கு வந்தது போல இருந்தது. தகுந்த நேரம் வரும் வரைக்கும் காத்திருப்போம் என நினைத்தார்கள். தழும்புக்காரன் ஜஸ்டினை பார்த்து ஒரு நொடி அதிர்ந்தாலும் அடுத்த நொடியை சாதாரணமாக இருப்பது போல காட்டிக்கொண்டான். என்று இழுத்தான். முடிந்த அளவுக்கு தன்னுடைய இமேஜை விட்டு கொடுக்காமல் இருக்க பார்த்தான். ஜஸ்டின் அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கும் வரை அவனுக்கு தெரியவே இல்லை. அதிலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவனது கண்ணில் மாற்றம் தெரிந்தாலும் கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி வரைக்கும் அவனது கண்கள் என்ன வேலையை செய்து கொண்டிருந்ததோ அதே வேலையைத்தான் இப்போதும் செய்து கொண்டிருந்தது. இப்போதும் கூட மிக அழகாக கேமை தான் விளையாடி கொண்டிருந்தான். ஜஸ்டினை பார்த்த முகத்தில் தழும்பு கொண்டவனுக்கு அவன் மிகவும் கர்வம் உள்ளவன் என நன்றாகவே தெரிந்தது. தனது திறமை பற்றி முழுதாக நம்பிக்கை உள்ளவனுக்கு அதை எப்போதும் மிக சரியான முறையில் யூஸ் பண்ணுபவனுக்கு கொஞ்சம் திமிரும் அழகுதான். அந்த வீரமும் கர்வமும் தான் ஜஸ்டினை இன்னும் சிறப்பாக்கியது. ஜஸ்டின் மிகவும் சீரியஸாக கேமை விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த தழும்புக்காரன் மெதுவாக எட்டி பார்த்தான். அதை பார்த்தவன் முகத்தை அப்படியே ஏதோ சாக்கடையை பார்த்தது போல சுழித்துக் கொண்டான். அந்த கேம் பார்க்கவே அவ்வளவு மட்டமாக இருந்தது. அவனுக்கு அதை பார்த்ததும் ஏனோ ஜஸ்டினின் மேல் இருந்த மதிப்பு குறைந்தது போல இருந்தது. என்னது, எல்லாரையும் பார்வையாலேயே அலறவிடும் ஜஸ்டின் இந்த கேட்சா கேம் விளையாடிட்டு இருக்கானா? கேம் விளையாடுறது ஓகே, ஆனா இந்த மட்டமான கேமா என யோசித்தான். அவனது அந்த எண்ணம் அப்படியே முகத்திலும் தெரிந்தது. அவன் அப்படியே முகத்தை சுழித்துக் கொண்டு ஜஸ்டினை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஜஸ்டின் மெதுவாக தழும்புக்காரனின் தோளில் கை போட்டான். அவனை அப்படியே கொஞ்சம் தனக்கு பக்கமாக இழுத்துக் கொண்டான். எபிசோட் 541 கேமர் ஜஸ்டின். ஜஸ்டின் தோளில் கையை போடவும் தழும்புக்காரன் அவனை ஷாக்குடன் பார்த்தான். ஜஸ்டின் அவனிடம், சரி, உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் அவனை பார்த்த தழும்புக்காரன் உடனே என்று கேட்டான். ஜஸ்டின் அவன் விளையாடி கொண்டிருந்த கேமில் வந்த ஸ்பின் வீலை காட்டினான். இது சுத்தி எனக்கு ஒரு கார்டு சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணு என்று சொன்னான் ஜஸ்டின் மிகவும் சாதாரணமாக. அதை கேட்டதும் தழும்புக்காரன் பேந்த பேந்த முழித்தான். என்னது, நான் இங்க சண்டை போட்டு உன்னை கொல்ல வந்தா நீ வீல ஸ்பின் பண்ணி கார்டை சூஸ் பண்ண சொல்றியா என்று நினைத்தான். ஆனால் அதை அவனால் வெளியே சொல்ல முடியவில்லை. சொல்ல தைரியம் இருக்கவில்லை. அவனுக்கு ஜஸ்டின் சொன்னது மிகவும் சில்லறைத்தனமாகத்தான் தெரிந்தது. அவன் மெதுவாக ஜஸ்டினை பார்த்தான். அவனது கண்ணில் இன்னும் கொலைவெறி தெரிந்து கொண்டுதான் இருந்தது. அவன் இப்போது ஏதேனும் செய்து கோபத்தை இன்னும் கூட்டிவிட்டால் சத்தியமாக செத்து விடுவேன் என்று அவனுக்கே தெரிந்தது. அவனுக்கு வேறு எந்த ஒரு வழியும் தெரியவில்லை. அவன் இப்போது ஒரு ஆபத்தில் இருக்கிறான். அதனால் ஜஸ்டின் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். அதனால் ஒரு பெருமூச்சு விட்டவன் எட்டி ஜஸ்டினின் போனை பார்த்தான். பின் மெதுவாக அந்த வீலை சுற்றிவிட்டான். அதற்கு பிறகு சில டிக் டிக் சத்தத்தை எழுப்பிக் கொண்டே அந்த வீல் சுற்றியது. சில சுற்றுகளுக்கு பிறகு அதில் சில கார்ட்ஸ் தெரிந்தது. அதை பார்த்ததும் தழும்புக்காரன் மெதுவாக நிமிர்ந்து ஜஸ்டினை பார்த்தான். அவனது முகத்தில் டென்ஷனுக்கான அறிகுறி நன்றாக தெரிந்தது. இந்த காருக்கான அர்த்தம் என்ன? நல்ல கார் தானே என்று கேட்டான். அவன் அதை கேட்ட அடுத்த நொடியே கரக் என்று ஒரு சத்தம் கேட்டது. ஜஸ்டின் எதுவும் பேசாமல் நேராக ஆக்ஷனுக்கு இறங்கியிருந்தான். தழும்புக்காரனின் கையை பிடித்து முறுக்கியவன் ஒரே அடியில் அதை உடைத்தான். நல்ல ஒரு கார்டு எடுப்பேன்னு சொல்லிதானே உன்னை சுத்த சொன்ன. எடுத்து இருக்கிற கார்டை பாரு. ஒரு நல்ல கார்டு கூட எடுக்க முடியாத கையை எதுக்கு உனக்கு என்று பல்லை இறுக்கி கடித்துக் கொண்டே சொன்னான். அவன் சொன்னதையும் செய்ததையும் பார்த்த தழும்புக்காரன் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனான்.
போயும் போயும் ஒரு கேம்ல நல்ல ஒரு கார்டை எடுக்கலன்னு சொல்லி கையவே உடைச்சிட்டான் என அதிர்ந்தான். அவனுக்கு வலியில் கதற வேண்டும் போல இருந்தது. ஆனால் அதற்கும் கூட பயமாக இருந்தது. உன்னோட கதறல் சத்தம் அழகா இல்லன்னு சொல்லி கழுத்தை உடைச்சிடுவானோ என்று பயந்தான். அவன் அப்படியே மத்த கையால் வாயை இறுக்கி மூடிக்கொண்டு உட்கார்ந்தான். ஜஸ்டின் அதோடு நிறுத்தவில்லை. அடுத்ததாக இன்னும் ஒருத்தனின் தோளில் கை போட்டான். அவனிடம், இங்க வா, இப்போ உன்னோட சான்ஸ். அவன மாதிரி இல்லாம நீயாச்சும் ஒரு நல்ல கார்டை எடுத்து கொடுக்க பாரு என்று சொன்னான். பின் மறுபடியும் பின்னால் இருக்கும் எல்லோரையும் பார்த்து, பயப்படாதீங்க, நான் இது வரைக்கும் ஒரு ஸ்பின் கூட சுத்தினதில்ல. எல்லாத்தையும் உங்களுக்காகவே சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கும், யாரும் அடிச்சுக்க கூடாது என்று குழந்தைக்கு சொல்வது போல சொன்னான். ஜஸ்டின் சொன்னதை கேட்டதும் தழும்புக்காரன் வாயடித்து நின்றான். அவனோ மனதிற்குள், டேய், எதுக்குடா உனக்கு இங்க ஒரு சீனு? யாரையாவது கொல்லணும்னு சொன்னா நேரடியா அடிச்சு சண்டை போட்டு கொள்ளுடா. எதுக்குடா இப்படி சுத்தி வளைச்சிட்டு இருக்க? இந்த கேம்ல ஒரு நல்ல கார்டு கூட வராது. அதுக்கு அர்த்தம் எப்படியும் சாகதானே போறோங்கிறதானே என நினைத்து கொண்டான். அவன் இன்றுதான் அவனது கடைசி நாள் என குறித்து கொண்டு விட்டான். ஜஸ்டின் இப்போது கொஞ்சம் நார்மலா இருப்பது போலதான் இருந்தான். அவனது கண்ணில் இருந்த சிவப்பும் குறைந்துதான் இருந்தது. ஆனாலும் அவனை பார்க்கும்போது எல்லோருக்கும் நடுக்கம் கூடியது. அவனை பற்றித்தான் எல்லோருக்கும் தெரியுமே. வரும்போது மிக தைரியமாகத்தான் வந்தார்கள். அன்னைக்கு விட்டதை இன்னைக்கு பிடித்து விட வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் ஜஸ்டினின் ஒரே ஒரு ஆக்ஷன் எல்லோரின் பயத்தையும் மீண்டும் உயிர்ப்பித்து விட்டது. எல்லோரும் தம் கதி அவ்வளவுதான் என மனதை பிக்ஸ் பண்ணிக்கொள்ள ஸ்டார்ட் பண்ணினார்கள். ஜஸ்டின் போனை நீட்டிக் கொண்டிருக்க ஒவ்வொருத்தராக தமது விதி விளையாட்டை தொடங்கினார்கள். வழமையாக கேம் என்றால் விரும்பி விளையாடும் சில பேருக்கு ஜஸ்டின் இத்தனை நேரமும் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடி கொண்டிருந்த கேமை பார்த்து பரிதாபமாக இருந்தது. இதுவரைக்கும் 10 பேர் கார்ட் டிராவிற்கு வந்திருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் 10 தடவை செய்திருந்தார்கள். ஆனாலும் ஒருத்தர் கூட ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கார்டையாவது எடுத்திருக்கவில்லை. அதனால் கசாப்பு கடையில் செய்வது போல ஒவ்வொருத்தினதும் கையை கரக் மரக் என உடைத்து அனுப்பினான். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் ஜஸ்டினை அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு பார்த்தான். மிஸ்டர் ஜஸ்டின், நாம எல்லாரும் ஒரே ப்ரொஃபஷனல் இருக்கிற ஆளுங்க. நாம ஏன் இப்படி செய்யக்கூடாது? உங்களுக்கு என்ன ஹீரோ வேணும்னு சொல்லுங்க, நாம வேணும்னா அதை இப்பவே வாங்கி கொடுத்துடுறோம். ஆனா அதுக்காக இப்படி உங்களுக்கு வேணுமான ஹீரோ கிடைக்கலன்னு சொல்லி எங்க கைய உடைக்காதீங்க என்று சொன்னான். அவன் சொன்ன விதத்தை பார்க்கும்போது ஒரு வாண்டட் லிஸ்டில் இருக்கும் கொலையாளி பேசுவது போலவே இருக்கவில்லை. அவன் சொன்னதை கேட்டதும் ஜஸ்டின் ஷாக்காக அவனை பார்த்தான். அப்ப என்ன அநியாயமா நடந்துக்கிறேன்னு சொல்லி சொல்றியா என்று கேட்டான் ஜஸ்டின். அதை கேட்டதும் அந்த ஆள் உடனே, இல்ல அப்படி இல்ல, ஆனா இதுல உங்களுக்கு பிடிச்சது வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி, அதனாலதான் சொன்னேன் என்று உடனே சமாளிக்க பார்த்தான். அவன் சொன்னதை கேட்டதும் ஜஸ்டினும் மெதுவாக அதை ஆமோதிப்பது போல தலையை ஆட்டினான். அதை பார்த்ததும் கம்ப்ளைண்ட் பண்ணியவனின் மனதிற்கு நிம்மதியாக இருந்தது. அப்படியே ஒரு பெருமூச்சு விட்டான். அவனுக்கு அதை பார்த்ததும், எல்லாரும் சும்மா தான் ஜஸ்டின் பயங்கரமான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா உண்மையிலேயே அப்படி ஒண்ணும் இல்லையே, கொஞ்சம் நல்லவர் மாதிரி தான் இருக்காரு, அந்த அளவுக்கு ஒன்னும் பயங்கரமா இல்ல என்று நினைத்து கொண்டான். 10 பேரின் கையை உடைத்ததற்கு பிறகு அந்த ஆளின் கம்ப்ளைண்டை கேட்டதும் ஜஸ்டின் கொஞ்சம் யோசித்தான். பின் மீண்டும் தலையை ஆட்டிவிட்டு, சரிதான், நீங்க சொல்றது நியாயம்தான். இது உங்க உசுருக்கு அவமரியாதையா இருக்கும் இல்லையா, அதனால நியாயமா நடந்து என்று சொன்னான். அதை கேட்டதும் கம்ப்ளைண்ட் பண்ணியவன் சந்தோஷத்துடன் தன் சகாக்களை பார்த்தான். நான் தான் சொன்னேன்ல, மிஸ்டர் ஜஸ்டின் அந்த அளவுக்கு மோசமான ஆள் இல்ல, அவரு புத்திசாலிதான் என்று சொன்னான். ஆனால் அவன் அந்த சந்தோஷத்தை கொண்டாடி முடிப்பதற்கு முன்னாடியே ஜஸ்டின் அவனது போனிக் என்னும் இன்னொரு கேமை ஓபன் செய்திருந்தான். அதுவும் அவன் முன்னர் விளையாடி கொண்டிருந்த கேமை டெவலப் பண்ணியிருந்த அதே கம்பெனியினதுதான். அதை பார்த்ததும் தழும்பு காரணம் அவனது ஆட்களும் தலையில் கை வைக்காத குறைதான். அவர்களுக்கு மீண்டும் பயம் தலைக்கேறியது. ஒருத்தருக்கொருத்தர் பார்த்து கொண்டவர்கள் இடதும் வலதுமாக தலையை ஆட்டிக்கொண்டார்கள். அப்போது ஒருத்தன் உடனே, பாஸ், நாம வேணும்னா இந்த கேமிங் கம்பெனியே வாங்கி கொடுக்கறோம் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஜஸ்டின் தலையை ஆட்டிவிட்டு, வாங்க வாங்க, வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காம உடனே எனக்கு ஒரு நல்ல கார்டை எடுத்து கொடுங்க என்று சொன்னான். அதை கேட்டதும் முகத்தில் தழும்பு கொண்டவனின் ஆட்கள் எல்லோருக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது. எபிசோட் 542 என் கேள்விக்கு பதில் சொல்லு. அதே இடத்தில் இருக்கும் இன்னும் ஒரு பில்டிங்கில் ஒரு கருப்பு ஆடை அணிந்தவன் நடப்பது அனைத்தையும் சர்வைலன்ஸ் மூலமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வை ஜஸ்டினின் மேல்தான் பிக்ஸ் ஆகியிருந்தது. அவனுக்கு இன்று ஜஸ்டின் எப்படியாவது செத்தே ஆக வேண்டும் என்பதுதான்
குறிக்கோளாக இருந்தது. அப்போது அந்த ஆளுக்கு பக்கத்தில் இருந்த இன்னும் ஒரு கருப்பு டிரெஸ் போட்டவன், பாஸ், அந்த தழும்பு காரணம் அவனோட ஆளுங்களும் ஜஸ்டினுக்கு கொஞ்சம் கூட மேட்சே ஆக மாட்டாங்க, தெரிஞ்சுக்கங்க என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் தலையை ஆட்டிய முதலாம் அவன், ஆமா, ஜஸ்டின் இப்போ ரொம்ப தான் சொல்றான். அவங்கள அவன் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறான். அகம்பாவம் தலைக்கேறி இருக்கு என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் அவனுக்கு பக்கத்தில் இருந்த அடுத்தவன், அப்ப என்ன, நாமளே ஆக்ஷன் எடுத்துருவோமா? அப்பதான் இதுக்கு மேல எதுவும் லாஸ் ஆகாம பாத்துக்கலாம் என்று சொன்னான். அதற்கு முதலாம் அவன், இல்ல, நான் ஜஸ்டின நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கேன். அவ விஷயத்துல எடுத்தோம் கௌத்தம் சொல்லி எதையும் செய்ய முடியாது என்று சொன்னான். அவனது எக்ஸ்பிரஷன் மிகவும் நிதானமாக இருந்தது. ஜஸ்டின் அங்கே இருந்த எல்லோருக்கும் சான்ஸ் கொடுத்து முடித்திருந்தான். பின் கீழே கையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்த கூட்டத்தை பார்த்தான். அவர்களிடம், இங்க பாருங்க, நான் சரியா நியாயமா தான் நடந்துக்கிறேன். எல்லாருக்கும் ஒரே அளவான ஒரே மாதிரியான சான்ஸ கொடுத்தேன். ஆனா நீங்க தான் அதை சரியா யூஸ் பண்ணிக்கல என்று சொன்னான். அதை கேட்டதும் உலகளவில் பெயர் எடுத்த அந்த கொலையாளி கூட்டம் மிகவும் வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டார்கள். நாம இத்தனை பேர் இருந்தோம், தனியாளா இருக்கிற இவனை ஜெயிக்க முடியலையே என ஃபீல் பண்ணினார்கள். ஜஸ்டின் அவர்கள் எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு கோட்டை உதறி சரிப்படுத்திவிட்டு மேலே போனான். படி ஏறும் போதே, பவன் சொன்னா கேளு, அவளை போக விடு என சரவணன் கத்துவது கேட்டது. அவனுக்கு சரவணனின் குரலில் இருக்கும் ஆக்ரோஷம் நன்றாக தெரிந்தது. தாரிகா எப்படியும் ஆபத்தில் தான் இருப்பாள் என அவனுக்கு தெரியும். ஆனால் அதையும் விட இன்று எப்படியும் பவனின் கதை முடிந்துவிடும் என யோசித்தான். மொத்த வில்லியம்ஸ் ஃபேமிலியும் வந்தாலும் கூட அவனை காப்பாற்ற முடியாது. சரவணன், சிவசக்திவேல் மட்டுமில்லை, வேலன் ஃபேமிலியிலிருந்து யாரு வந்தாலும் பவனின் கதை அவ்வளவுதான். அவர்களுடன் யாருக்கும் மோத முடியாது என யோசித்துக் கொண்டே படியேறினான். அவன் சரவணன் இருந்த மாடிக்கு போய் பார்த்த நேரத்தில் பவன் தாரிகாவிற்கு முன்னாடி நின்று கொண்டிருந்தான். தாரிகா மிகவும் காயமடைந்திருந்தாள். அவளது உடலில் ஆங்காங்கே ரத்தம் படிந்து போயிருந்தது. அவளை பார்க்கும்போது அவள் இங்கே வருவதற்கு முன்னாடியும் கூட மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடியுமாக இருந்தது. அவளுக்கு கீழே ஒரு பெரிய நெட் இருந்தது. அந்த நெட்டிற்கு கீழே ஏதோ கொதித்துக் கொண்டிருக்கும் தடாகம் போல ஒன்று இருந்தது. சரவணன் அதற்குள் இருப்பது என்ன என பார்க்காமல் நுகர்ந்தே கண்டுபிடித்து விட்டான். அந்த தடாகத்திற்குள் சல்பியூரிக் ஆசிட் ஊத்தி வைத்திருந்தான். பவன் சரவணனை பார்த்து, முன்னாடி வர கூட யோசிக்காத என்று சொல்லிவிட்டு அந்த தடாகத்தை பார்த்தான். பின் மீண்டும், சரவணா, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா முன்னாடி வராம, என்கிட்ட ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. நீ முன்னாடி வந்த தாரிகா சாக மாட்டான்னு சொல்லி என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். ஆனா அவளோட மனசு இப்ப எலினாவுக்கு இருக்கிற மாதிரி ஒன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங்கானதா இல்லன்னு தான் எனக்கு தோணுது என்று சொன்னான். சரவணனுக்கு பவன் இதை ஒரு மிரட்டலாகத்தான் சொல்கிறான் என புரியாமல் இல்லை. சரவணன் கையை இறுக்கி பொத்திக் கொண்டே பவனை பார்த்தான். உனக்கு இப்ப என்னதான் வேணும் என்று கேட்டான் சரவணன். அவனது கண்ணுக்கு மட்டும் ஆளை கொல்லக்கூடிய சக்தி இருக்குமாக இருந்தால் இந்த நேரத்திற்கு பவன் செத்திருப்பான். அவன் மனதார நேசிக்கும் அவனது காதலியை அல்லவா பவன் காயப்படுத்தி இருக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் பவன் ஒரு கேபிட்டல் குற்றத்தை செய்து விட்டான். இத பாரு சரவணா, நீ மட்டும் அசையாம இருக்கிற வரைக்கும் நீ உசுரோட இருப்பன்னு நான் உறுதியா சொல்லுவேன் என்று சொன்னான் பவன். பின் தோளை குலுக்கிவிட்டு, அடுத்ததா உன்கிட்ட சில கேள்விகளை கேட்கணும் என்று சொன்னான். அதை கேட்டதும் சரவணன் கட்டி போடப்பட்டிருக்கும் தாரிகாவை பார்த்தான். அவனுக்கு அவளை அந்த நிலையில் பார்க்கும் பொழுது உயிரே போவது போல வலித்தது. தாரிகாவும் சரவணனை பார்த்தாள். அவளுக்கு தெரியும், சரவணன் எப்படியாவது அவளை காப்பாற்ற வந்து விடுவான் என்று. என்னதான் ஆபத்து எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கூட அவளுக்கு ஒன்னென்றாள், எப்படியாவது எல்லா தடைகளையும் தாண்டி வந்து சேர்ந்து விடுவான் என அவளுக்கு உறுதியாக தெரியும். அவள் சரவணனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் அவனை பார்த்து, வந்துராத, இது உனக்கான ட்ராப் என சொல்வது போல இருந்தது. ஆனால் சரவணனோ அவனது உயிரை கொடுத்தாலும் அவளை காப்பாற்றும் எண்ணத்தில் இருந்தான். அவனுக்கு இப்போது இருக்கும் ஒரே எண்ணம், அவன் இங்கே இருந்து உயிரோடு தப்பி வெளியே போவது இல்லை, எப்படியாவது தாரிகாவை இங்கிருந்து காப்பாற்றி அனுப்பி வைத்து விடுவதுதான். சரவணன் பல்லை கடித்துக் கொண்டே பவனை பார்த்து, பவன், நீ என்ன ரொம்ப சீண்டாம இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது என்று கடும் கோபத்துடன் சொன்னான். அதற்கு பவன் நக்கலாக சிரித்துவிட்டு, ஐயோ சரவணா, இப்பதான் ஷோவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இரு இரு, இன்னும் நிறைய இருக்கு. ரொம்ப சிம்பிள். நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு நீ பதில் சொன்னா போதும். என்ன, உன்னோட ஆளு சிதஞ்சு போன முகத்தோட இருந்தா உனக்கு ஓகேவா என்று கேட்டான். சரவணன் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு, என்ன கேட்கணுமோ சீக்கிரமா கேளு என்று கேட்டான்.
அதற்கு பவன் அவனை உற்று பார்த்து கொண்டே, உனக்கு அந்த கிழவன் சாமுக்கும் நடுவுல உள்ள ரிலேஷன்ஷிப் என்னது என்று கேட்டான். அதை கேட்டதும் புருவத்தை சுருக்கிய சரவணன், இதத்தானா கேட்கணும்னு சொன்ன என்றான். பவன் அதை கேட்டதும் சிரித்துவிட்டு, மத்தவங்க வேணும்னா முட்டாளா இருக்கலாம் சரவணன், ஆனா நான் அந்த மாதிரி இல்ல. ஜஸ்டின் மாதிரி ஒரு அசாத்திய திறமை இருக்கிற ஒருத்தன் வெறும் காசுக்காக உனக்கு கீழே வேலை செய்ய மாட்டான் என்று சொன்னான். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சரவணனுக்கு முன்னாடி கேட்டிருக்கும் முதல் ஆள் பவன்தான். அந்த வகையில் அவன் புத்திசாலிதான். ஜஸ்டினை கொஞ்சம் நெருக்கமாக பார்த்திருக்கும் யாருக்கும் அவனுக்கு இந்த பணம், காசு, பேர், புகழ் இதில் எல்லாம் கொஞ்சம் கூட இஷ்டமில்லை என்று தெரியும். ரத்தினம் என்றாலும் அவரது ஃபேமிலிக்காக அவரது காயை நகர்த்தும் வேலைகளை செய்தார். ஆனால் ஜஸ்டின் அமைதியாக ஒரு அமைதியான சிம்பிளான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போய் விடுவான். என்னாச்சு சரவணா? ஒரு ரகசியத்தை விட தாரிகாவோட உசுறு பெருமதி இல்லாததா? உனக்கு தெரியுமா, ஜாஸ்மின் ஆதிரன் விஷயத்துல ரொம்பவே மெனக்கட்டு இருக்கான். சிங்கராஜ் ஃபேமிலி கிட்ட ரொம்ப பெரிய ஒரு பிசினஸ் இருக்கு. அவங்களுக்கும் ஒன்னும் மிட்டல் ஃபேமிலியோட சொத்து மேல ஆசை இல்ல. மிட்டல் ஃபேமிலிக்கு கீழே இருந்த இன்டர்நேஷனல் சென்டர் மேலதான் ஆசை இருந்துச்சு. சரவணன் ஒரு பெருமூச்சு விட்டு, நீ தாரிகாவை விட்டனா நான் சொல்லுவேன் என்றான். அது நடக்கும் நினைக்கிறேன். என்ன என்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கியா நீ? என் கையில 2 சிப் இருக்கு, மறந்துடாத என்று நக்கலாக சிரித்துக் கொண்டே சொன்னான் பவன். அப்படியா? உனக்கு தாரிகா மேல கை வைக்க தைரியம் இருக்கா என்று கோபத்துடன் உரிமினான் சரவணன். எபிசோட் 543, சொல் பேச்சு கேட்காத பவன். தாரிகாவை விட சொல்லி சரவணன் கேட்க அதில் ஆணவமாய் சிரித்தான் பவன். சரவணனுக்கு பவனை கொள்ளும் ஆத்திரம் வந்தது. எல்லாம் தாரிகாவிற்காக பொறுமையாய் கையாள நினைத்தான் சரவணா. தாரிகா மேலேயே கை வச்சிட்டல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா என்று கர்ஜித்தான் சரவணா. தாரிகா நெற்றியில் இருந்தும் உதட்டில் இருந்தும் உதிரம் வழிவதை பார்க்கவே அவனின் மனம் வலித்தது. இதில் ஆசிட் குளத்திற்கு மேலே நின்று கொண்டு அவளை வைத்து பயம் காட்ட சரவணனுக்கு பவனை அதில் முக்கி எடுக்க வேண்டும் என்பது போல கோபம் வந்தது. தாரிகாவை பணயம் வைத்து பவன் மிகப்பெரிய தவறை செய்து விட்டான். என்ன மிஸ்டர் சரவணா, தூச்சாணி காட்டுறியா? இங்க சீனே வேற. நான் தான் மிரட்டணும், நீ பயப்படணும். உன்னோட உயிர் இப்ப என் கையில இருக்கு. நான் முன்னவே இவ்வளவு தூக்கி இருக்கணும். இவ்வளவு தொட்டாதான் உனக்கு வலிக்கும். இப்போ உன்னை சேர்ந்து 2 பொண்ணுங்க என்கிட்ட இருக்காங்க. நான் ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? இந்த இடத்துல நீ என்ன புடுங்க நினைச்சாலும் உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இங்க நடக்கிறது எதுவுமே வெளியவும் தெரியாது. ஏன்னா இது என்னோட கதை. இதுல என்ன நடக்கணும் நடக்க கூடாதுன்னு நான் முதலியே முடிவு பண்ணிட்டேன். ஏன் இஷ்டப்படிதான் எல்லாமே இதுல நடக்கும். நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது என திமிராக கூறினான் பவன். அவன் அருகே இருக்கும் தீனாவை கழுத்தோடு வளைத்து பிடித்து இழுத்தான். சொல்லு, நீ தாரிகாவை என்னெல்லாம் பண்ணேன்னு ஒரு டீட்டெயில் கூட விடாம சத்தமா அங்க இருக்கானே அவன் காதுல விழுற மாதிரி சொல்லு, துரி துரி கட்டும் என்று வன்மத்துடன் கூறினான். அதில் உடனே வேகமாய் தலையை சம்மதமாய் அசைத்தான் தீனா. ஆமா, நான் தான் அப்படி பண்ணேன். அவ வேற பார்க்க ரொம்ப அழகா இருந்தா, செம்ம கட்ட, என்ன ஸ்ட்ரக்சர், என்ன ஃபிகர். பொண்ணுன்னா சிக்குன்னு இப்படிதான் இருக்கணும் என்று வக்கிரமாய் தாரிகாவை வர்ணித்தான் தீனா. சரவணனுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. கோபத்தில் கண்களை இறுக மூடிக்கொண்டான். பவன் எள்ளலாக சிரித்தபடியே சரவணனின் கோபத்தை வெகுவாய் ரசித்தான். மிஸ்டர் சரவணா, இவன் சொன்னதை கேட்டியா? ரொம்ப அனுபவிச்சிருப்பான் போல. உனக்கு வேணும்னா நான் வீடியோ ஏற்பாடு பண்ணி காட்டுறேன், இல்ல லைவா நான் பண்ண சொல்றேன் என்று கூறினான் பவன். சரவணனின் பொறுமை கடந்து கொண்டே இருந்தது. சாதாரணமாய் அவன் பிசினஸில் குறுக்கிட்டாலே அவன் எதிராளியை கொன்று விடுவான். இப்போது பவன் தொடக்கூடாத அவன் உயிர் காதலி மேலேயே கை வைத்து விட்டான். சரவணன் சும்மா விட்டு விடுவானா? அவனுக்கு சாவை விட மிக கொடிய ஒன்றை காட்டி விடுவான். இன்று ஒன்று அவன் உயிருடன் இருக்க வேண்டும், இல்லை பவன் உயிருடன் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் சரவணா. பவனை சுற்றி எம்மாதிரியான ஆட்கள் இருந்தாலும் சரவணனுக்கு கவலை இல்லை. தாரிகாவை எப்போ அவன் தீண்ட நினைத்தானோ அப்பவே அவன் மூளை அவன் தலையில் இருக்கக்கூடாது என்று தீர்மானித்தான். என்ன வெறி ஏறுதா, கோபம் வருதா என்று சரவணனை மேலும் கடுப்பேற்றினான் பவன். சரவணன் ருத்ரமூர்த்தியாய் மாறியிருந்தான். தாரிகாவை பார்க்க அவனுக்கு இன்னும் பவன் மீது கோபம் வந்தது. எனக்கு இதெல்லாம் பத்தாது, ஐ வாண்ட் மோர் எமோஷன்
என்று சிரித்தான் பவன். சரவணன் அழுத்தமாய் நின்றிருந்தான். நான் கேட்டது ரெண்டே கேள்வி, ஒழுங்கா பதில் சொல்லு. உன்னை சுத்திதான் நிறைய பொண்ணுங்க இருக்காங்கன்னு இவளை இப்படியே சாகட்டும்னு விட பாக்குறியா என்று நக்கலாக கேட்டான் பவன். சரவணா அமைதியாய் தாரிகாவை பார்த்தான். அவனின் கண்ணில் இருக்கும் கோபத்திற்கு பின் நிறைந்திருக்கும் வலியை அவள் ஒருவளாலேயே கண்டுகொள்ள முடியும். அவளுக்கு தெரியும் என்ன ஆனாலும் சரவணன் தம்மை விடமாட்டான் என்று. ஆனாலும் தன்னால் அவனுக்கு ஆபத்து என்பதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பவன் மேற்கொண்டு சரவணனை கடுப்பேற்றிட பேச பார்க்க அதற்குள் அவனின் போன் அடித்தது. ஜிஷ்ணு தான் அவனுக்கு அழைத்திருந்தார். அதில் அருகே இருக்கும் ஒரு அறைக்கு சென்று பொறுமையில்லாமல் அழைப்பை ஏற்றி பேசினான் பவன். உங்களுக்கு என்ன வேணும் என்று எடுத்ததுமே எரிந்து விழுந்தான். பவன், இப்ப நீ எங்க இருக்க என்று நேரடியாக கேட்டார் ஜிஷ்ணு. அவர் குரலிலே பதட்டம் அப்பட்டமாய் தெரிந்தது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே ஃபன் பண்ணிட்டு இருக்கேன் என்று சிரிப்புடன் கூறினான் பவன். நீ தாரிகாவை பிடிச்சு வச்சிருக்கியா என்று ஜிஷ்ணு பட்டென்று கேட்டான். அதில் அதர்ந்தான் பவன். இது இது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று திணறினான். நீ என்ன கரும வேணாலும் பண்ணிக்கோ, நான் இனிமே உன் விஷயத்துல தலையிட மாட்டேன். ஆனா இப்பவே இந்த நிமிஷமே நீ தாரிகா விட்டுரு என்று எதிர்பக்கத்தில் இருந்த ஜிஷ்ணு அழுத்தமாய் கூறினார். பவன் செய்யும் காரியத்தினால் மொத்த வில்லியம்ஸ் குடும்பமுமே பிரச்சனையில் சிக்கிக் கொண்டு தவிக்கிறது. ஜிஷ்ணு கூறியதை கேட்டதும் கடுப்பானான் பவன். அவனுக்கு அது பிடிக்கவில்லை. அவளை சும்மா விடவா இங்கு வரவைத்து கடத்தி வைத்திருக்கிறான்? இதில் அவனை மதிக்காத குடும்பத்தினர்கள் சொல்வதை கேட்டு அவன் என்ன செய்ய போகிறான்? அவனும் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, தேவையில்லாம பேசாதீங்க. என் வழியில குறுக்க வராதீங்க, அது யாருக்குமே நல்லதில்ல என்று சீற்றத்துடன் கூறினான் பவன். அவன் தாம் சொல்வதை நிச்சயம் கேட்க மாட்டான் என ஜிஷ்ணுவிற்கு தெரியும். நல்லா பெத்து வச்சிருக்கேன் ரெண்டு புள்ளையும். ஏதாவது ஒண்ணு உருப்படியா இருக்கா? எங்க பிரச்சனை பண்ண கூடாதோ அங்கேயே பிரச்சனை பண்ணுதுங்க. பண்றதுதான் பண்ணுதுங்க, அதையும் முழுசா பண்ணாம பாதியில கோட்டை விடுறானுங்க. எனக்குன்னு எங்க இருந்துதான் வரீங்களோ என்று கடுக்கடுத்த ஜிஷ்ணு போனை ஹர்ஷவர்தனிடம் கொடுத்தார். இது பார், என்ன பண்ணுவியோ என்ன பேசுவியோ எனக்கு தெரியாது. அவன் தாரிகாவை விட்டாகணும் என்று அவரை எச்சரித்தார் ஜிஷ்ணு. போனை வாங்கிய ஹர்ஷவர்தன், பவன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதரா, சொன்னா கேளு என்று கெஞ்சும் குரலில் கூறினார். பவனுக்கு ஹர்ஷவர்தன் குரல் நன்றாய் தெரியும். இருந்தும் அவரை மதிக்காதவன் சத்தமாய் சிரித்தான். முதல்ல அத சொல்ல நீ யாருடா என்று கடுப்புடன் கேட்டான். பவனின் திமிர்த்தனத்தில் ஹர்ஷவர்தனுக்கு கோபம் அதிகரித்தது. ஹர்ஷித்தாவது அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு மதிப்புடன் நடப்பான். ஆனால் இவனோ மரியாதையே இல்லாமல் இருக்கிறானே. பவன், நான் சொல்றத நல்லா கேளு. அவசரப்பட்டு முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத, சரியா? தப்புதான். இத்தனை வருஷமா வில்லியம்ஸ் ஃபேமிலி உன்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கல. அதே போல நீ ஏன் பையன்னு நான் என்னைக்குமே மறுத்ததும் இல்ல. என்னாலதான் உன் அம்மாவுக்கு அப்படி நடந்துச்சு. அதுக்கான முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். இப்ப வில்லியம்ஸ் ஃபேமிலியில ரத்த உறவு தான் ரொம்ப முக்கியம். வில்லியம்ஸ் ஃபேமிலியால உனக்கு பவர் கொடுக்க முடியாதுன்னு இல்ல, ஆனா ஃபேமிலியில நிறைய பேர் இருந்தாங்க. இத்தனை வருஷமா நீ பண்ணதையெல்லாம் வில்லியம்ஸ் ஃபேமிலியும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சோ நீ அப்படியே என்று ஹர்ஷவர்தன் சொல்லி முடிக்கும் முன்பே சத்தமாய் சிரித்தான் பவன். அதில் பேச்சற்று நின்றார் ஹர்ஷவர்தன். பேசுறதெல்லாம் நல்லா வாழைப்பழம் மாதிரி நல்லா பேசுறியா? என் அம்மா ஒரு பிராஸ்டியூட்னு என்ன இப்படி மட்டமா தானே நடத்துனீங்க. இப்ப என்ன திடீர்னு அப்பன்னு பேச்சு கொண்டாடிட்டு வர? இத்தனை வருஷம் இல்லாத அப்ப திடீர்னு எங்க இருந்து முளைச்சிட்டு வந்தான் பாரு. தேவையில்லாம என் வழியில குறுக்க வராத என்று சீற்றத்துடன் கூறினான் பவன். எபிசோட் 544 கிரேட்டஸ்ட் கில்லிங் பிளான். ஹர்ஷவர்தன் சொல்வதை பவன் கேட்பதா இல்லை. வில்லியம்ஸ் ஃபேமிலி பண்ணது சரியானது. ஹையர் ரேங்க்குக்கு உனக்கு தகுதியே இல்ல. இப்போ ஹர்ஷித்தும் இல்ல. நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்துகிட்டு ஒருத்தனை உங்களால சமாளிக்க முடியல. சி, அசிங்கமா இல்ல? உங்களால அவனை எதிர்க்க முடியலன்னா விடுங்க, அவனை நானே பாத்துக்கிறேன். தேவையில்லாம என் வழியில வராதீங்க என்று கத்தினான் பவன். இதை கேட்டதும் ஹர்ஷவர்தனுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. பவன், தேவையில்லாம பிரச்சனையை பெருசாக்காத. ஹர்ஷித் எதுக்காக திடீர்னு ஹோக்ஸியாவுக்கு வந்து சரவணனை எதிர்த்தான்னு உனக்கு தெரியாதா? பவன், நீ யார் மேல வேணாலும் இது வரைக்கும் கை வச்சிருக்கலாம், ஆனா தாரிகா கிட்ட பிரச்சனை பண்ணாத, அது உனக்கு நல்லதில்ல என்று எச்சரித்தார். அவன் அவ்வளோ பெரியவளா? வாவர் பில்டப் கொடுக்குறீங்க என்றான் பவன். தாரிகா மேல கைய வச்சா சரவணன் சும்மா விட மாட்டான். அது மட்டும் இல்லாம மிஸ்டர் சாம் அவளை பேத்தியா தத்தெடுத்திருக்காரு.
என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறினார் ஹர்ஷவர்தன். சரவணனால் வில்லியம்ஸ் குடும்பம் சற்று கவனக்குறைவானது. இதனால் மொத்த குடும்பத்திற்கும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை என்றாலும் 100 வருடமாயிருக்கும் மரியாதைக்கு இழுக்கு வர விடமாட்டார். அவரோட பேத்தியா இவ? இப்பதான் ஆட்டம் செம்மையா இருக்கு என்று மனதில் நினைத்தான் பவன். சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு என்று சம்மதமாய் தலையசைத்தான் பவன். அப்ப உடனே தாரிகா விட்டுரு என்று அவசரப்படுத்தினார் ஹர்ஷவர்தன். ஆனால் பவன் அவருக்கு பதில் சொல்லாமல் உடனே அழைப்பை துண்டித்தான். அழைப்பு துண்டிக்கப்பட்டதை பார்த்து பேச்சற்று நின்றார் ஹர்ஷவர்தன். ஜிஷ்ணு, பாத்தியாவன இவன் பிறந்ததுல இருந்து இப்படித்தான். நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அலையறான். இவனெல்லாம் திருத்தவே முடியாது. இவன் நம்ம சொல்றத கேட்க மாட்டான் என்று கடுகடுத்தார். இவனாலதான் சரவணன் சிட்டாடலுக்கு வந்தான்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டார் ஜிஷ்ணு. சரவணன் பவன் ஒருவனால் மட்டும் சிட்டாடெல்லிற்கு வரவில்லை என்று ஜிஷ்ணுவிற்கு நன்றாய் தெரியும். என்ன, பவன் செய்த காரியத்தினால் கொஞ்சம் முன்னதாகவே இங்கு வந்துவிட்டான். அவர்களால் சரவணனை எதிர்த்து என்ன வேண்டும் என்றாலும் செய்திட முடியும். ஆனால் மிஸ்டர் சாமை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. அவரை பகைத்தால் பிரளயமே வெடிக்கும். அழைப்பை துண்டித்த பவன் கடுப்பிலே இருந்தான். இவனுங்களும் ஒன்னும் பண்ண மாட்டானுங்க, நம்மளையும் ஒன்னும் பண்ண விட மாட்டானுங்க. சரியான தொடர் நடுங்கிங்க. சாம் பேரை சொல்லாம இருந்திருந்தா கூட தாரிகாவை உயிரோட விட்டுருப்பேன். ஆனா அந்த ஆளு பேத்தின்னு சொல்லிட்டானுங்கல்ல, இவளை கொன்னுட்டு அந்த ஆளை பழி வாங்குற என்று ஆத்திரத்தில் நினைத்தான் பவன். அவனுக்கு இன்னும் வெறி அதிகமானது. அதன் பின் அந்த அறையை விட்டு வெளியே வந்தான் பவன். அவனால் சரவணனின் கோபம் தனலாய் கொதித்துக் கொண்டிருப்பதை உணர முடிந்தது. பார்வையாலே ஒருவனுக்கு கூறு போடும் சக்தி இருந்தால் இந்நேரம் சரவணன் பவனை கூறு போட்டிருப்பான். பவனை உறுத்து விழித்தான் சரவணா. அவனின் ஆத்திரத்தை பார்க்க பார்க்க பவனுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. சைக்கோ போல் அவனின் கோபத்தை கண்டு சிரித்தான். நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறேன். நான் உன்னை அப்படியே விட்டுறேன், கூடவே தாரிகாயை விட்டுறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்று பித்து பிடித்தவன் போல் கூறினான் பவன். என்கிட்டவே உன் வேலையை காட்டுறியா? தாரிகா தானே உன் உயிர்னு சொல்ற. அவள் நான் சித்திரவதை செய்யறத ஒன்னும் பண்ண முடியாம வேடிக்கை பாருடா என்று மனதில் நினைத்தான் பவன். அவன் நேராய் எதையும் சிந்திக்கும் எண்ணத்தில் இல்லை. அவன் எண்ணமெல்லாம் சரவணனை பழிவாங்கும் எண்ணத்தில் தான் இருந்தது. அது மட்டும் இல்ல, நான் உனக்கு அபிநயா எங்க இருக்கான்னு சொல்றேன். ஆனா நான் சொல்றத நீ செஞ்சே ஆகணும். என்ன, உனக்கு டீலா? என்று ஒரு பக்கமாய் இதழை வளைத்தான் பவன். அபிநயாவை அவன்தானே இன்னொருவனிடம் அனுப்பி வைத்தான். அவனுக்கு அவளை பற்றி தெரியாமல் இருக்குமா என்ன? ஆனால் அபிநயா இப்போது திரும்பி வந்தால் சரவணன் அவளை ஏற்றுக்கொள்வானா என்று சந்தேகமாய் வந்தது அவனுக்கு. அபிநயாவை வைத்து சரவணனை மிரட்டிய பொழுது கூட அவன் கண்ணில் இவ்வளவு கோபத்தை அவன் கண்டதில்லை. ஆனால் தாரிகாவை வைத்து மிரட்டும் போது உக்கிரமாய் இருக்கும் சரவணன் அவனுக்கு புதிது. ஆனால் இந்த கோபத்தை தானே அவன் எதிர்பார்த்தான். ஆத்திரக்காரனுக்கு அவசரம்தான். அந்த அவசரத்தில் எப்போது இடறி விழுவான், அவனை புதைக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். சரவணன் ஆத்திரத்தில் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் நின்றிருந்தான். ஒரு அடி எடுத்து வைத்தாலும் தாரிகா உயிர் போகும். கைகளை இறுக மூடினான் சரவணா. கண்டிஷனர், என்ன பார்த்தா உன் கூட இங்க சமரசம் பேச வந்து இருக்கிற மாதிரி இருக்கா என்று இழுத்து பிடித்து பொறுமையுடன் கேட்டான் சரவணா. விட்டால் எரிமலையாய் வெடித்து விடுவான். அந்த அளவிற்கு கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தான். நிச்சயம் அவனின் சாவு மிக கொடூரமாயிருக்கும். அதனால் இனி அவன் எதிரிகள் அவனின் தாரிகாவை நெருங்கவே அஞ்சும் அளவிற்கு நிகழ்த்திட வேண்டும் என நினைத்தான் சரவணா. தோடா, என்ன அந்த ஜஸ்டினால தாரிகாவை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறியா? தப்பு தப்பு தப்பு. நீ என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்ட. வில்லியம்ஸ் ஃபேமிலியிலேயே நான் தான் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளு. இது எல்லாமே என்னோட பிளான் நான் சொல்லாம இருந்திருந்தா உனக்கு இத பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்காது என்று கூறி சத்தமாய் சிரித்தான் பவன். மேலும், என்கிட்ட எந்த பிளானும் இல்லாம சும்மா உன்னை மிரட்டுவேன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு எந்த கொம்பம் வந்தாலும் என்னை யாராலையும் தடுக்க முடியாது. வர எல்லாரையும் நான் கொன்னு குவிப்பேன். ஆனாலும் ஜஸ்டின் இங்க வர வச்சு நீ எனக்கு ரொம்ப நல்லதுதான் பண்ணிருக்க என்று கூறி சிரித்தான். அவன் கூறி முடித்ததுமே அவனுக்கு கீழே காலடி சத்தம் கேட்டது. ஜஸ்டின் தான் வந்து கொண்டிருந்தான். ஆனால் பவன் கண்ணில் கொஞ்சமும் பயமில்லை. இன்று ஜஸ்டினே வந்தாலும் அவன் சாவு உறுதி என்று நினைத்துக் கொண்டிருந்தான். இது அவன் எதிர்பாராத ஒன்றுதான். ஆனாலும் அது அவனுக்கு சாதகமாயிருந்தது. ஜஸ்டின் மிகவும் வேகமாய் மேலே ஏறி கொண்டிருந்தான்.
வேக வேகமாய் அவன் முதல் தளத்திற்கு ஏறினான். ஆனால் பவன் கண்ணில் நிழல் உருவம் மட்டுமே தெரிந்தது. அவனால் முழுதாய் ஜஸ்டினை பார்க்க முடியவில்லை. மின்னல் வேகத்தில் ஜஸ்டின் ஏறி கொண்டிருந்தான். அதே நேரம் சுற்றி இருக்கும் கட்டிடத்தில் பவன் ஏகப்பட்ட ஆட்களை குவித்து வைத்திருந்தான். அவன் விரித்த வலையெல்லாம் தயார் நிலையில் இருந்தது. இந்த திட்டத்தை போடும் பொழுதே பவன் ஜஸ்டினிற்கும் சுற்றி வலை விரித்து விட்டான். ஆரம்பத்திலிருந்தே மிகவும் நுணுக்கமாய் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்திருக்கிறான். தாரிகாவை இங்கு வரவைத்ததில் தொடங்கி ராயர் குடும்பத்துடன் பிரச்சனை ஏற்படுத்தி அதன் பின் சரவணனின் ஆட்களை கட்டாக்கோ அனுப்பியது, தாரிகாவை பிரச்சனையில் சிக்க வைத்தது, இப்போது அவளையே அந்திரத்தில் தொங்கவிட்டு சரவணனை மிரட்டுவது என பக்காவாக திட்டம் தீட்டியிருக்கிறான். அவன் போட்ட இந்த திட்டத்தின் பெயர் கிரேட்டஸ்ட் கில்லிங் பிளான். ஜஸ்டின் கட்டாக்கோ போகவில்லை என்றாலும் அவன் இங்கு வர நேர்ந்தால் என்ன செய்ய வேண்டுமோ அதை கூட மிகவும் கச்சிதமாய் செய்திருந்தான். ஜஸ்டின் இங்கு வரவில்லை என்றால் சரவணனை கொன்று விடுவான். ஒருவேளை ஜஸ்டின் வந்தால் சரவணன் முன்பு தாரிகாவை கொன்று விடுவான். உயிர் காதலி கண்முன்னே சாவதை வேதனையுடன் பார்த்து வாழ்வையே வெறுக்கட்டும் என்று வன்மத்துடன் திட்டம் தீட்டியிருந்தான் பவன். எபிசோட் 545 ஜஸ்டினின் எதிரிகள். சரவணனின் நிலையை பார்த்து சத்தமாய் சிரித்தான் பவன். இங்க எத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா சரவணா? ஜஸ்டினை கொல்றதுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா இங்க கூடி இருக்காங்க என்று பவன் கூறி முடித்த மறுநொடியே அங்கு சுற்றி இருக்கும் கட்டடத்திலிருந்து ஸ்னைப்பர் துப்பாக்கி சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டதுமே சரவணன் அதிர்ந்தான். பவன் இந்த அளவிற்கு மிகவும் துல்லியமாக திட்டமிட்டிருப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. பவன் அவனையே மிகவும் புத்திசாலியான நபர் என்று பெருமை பெற்றுக் கொண்ட போது கூட சரவணன் பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் வீனஸ் வில்லாவில் இருக்கும் வில்லியம்ஸ் குடும்பத்தில் பவன் அளவிற்கு திறமை வாய்ந்தவர்கள் எவரும் இல்லை. அவர்களுக்கு பவனையே எதிர்க்கும் தைரியமும் இல்லை. அப்படியே வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்த இளவட்டங்கள் பவனை எதிர்த்திருந்தால் அவர்களையெல்லாம் அவன் கொன்று குவித்திருந்திருப்பான். யாரையுமே மேலும் முன்னேற விடாமல் அடியோடு அழித்து விட்டானே. ஹர்ஷித் மட்டும்தான் அதில் மிகவும் திறமையானவன். வில்லியம்ஸ் குடும்பத்திலே சற்று யோசித்து செயல்படக்கூடியவன். ஆனால் அவனுமே சரவணன் கையால் கொல்லப்பட்டானே. பவன் சரவணனின் பலத்தை பயன்படுத்தி ஹர்ஷித்தை கொல்ல வைத்தான். மிகவும் கவனமாக புத்திசாலியாக அவன் வேலையையும் செய்திருந்தான் பவன். அவன் நினைத்தது போலத்தான் இந்நாள் வரையும் நடந்திருக்கிறது. திரும்பவும் அதே வழியை சரவணனை அழிக்க பயன்படுத்தினான் பவன். அவனின் கணிப்புப்படி ஜஸ்டின் மிகவும் தந்திரக்காரன். என்னதான் அவன் பல தந்திரங்களை பயன்படுத்தினாலும் அவனால் பவன் அளவிற்கு செய்திட முடியாது. வீனஸ் வில்லாவில் வில்லியம்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த இளைய வாரிசுகளை பவன் அவனின் தந்திரங்களை வைத்து ஒழித்து கட்டினால் அவனின் அறிவும் திறமையும் மற்றவர்களுக்கு நிரூபணமாகும். ஸ்னைப்பர் சத்தம் கேட்டு அதிர்ந்த சரவணா வேகமாய் காரிடர் பக்கம் சென்று கீழே எட்டி பார்த்தான். அங்கு கண்ட காட்சியில் அப்படியே உறைந்து விட்டான் சரவணா. அங்கு துப்பாக்கி சூடு நடந்து கொண்டிருந்தது. ஜஸ்டின் அங்கிருப்பதற்கான எந்த ஒரு தடயமும் இல்லை. ஆனால் தரையில் ஆங்காங்கே இரத்த துளிகள் இருந்தது. நிச்சயம் அது ஜஸ்டினின் ரத்தம்தான். ஜஸ்டினை சுட்டு விட்டார்கள். அதனை பார்க்கவே சரவணனுக்கு நெஞ்சம் பதபதைத்தது. அவனின் விழிகள் சுற்றி ஜஸ்டினை தேடியது. கீழே அவன் கூர்ந்து கவனிக்க அங்கு தரையில் ஸ்னைப்பர் புல்லட் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாய் ஸ்டீல் குச்சிகள் இருந்தது. சுற்றி இருக்கும் கட்டிடத்தில் இருந்துதான் ஜஸ்டினை குறிவைத்து தாக்குகிறார்கள். அனைத்து பில்டிங்கிலும் பவன் ஆட்களை நிரப்பி இருந்தான். ஒருத்தர் தவிர விட்டாலும் ஒருத்தர் கையில் அகப்பட்டு விடுவான் ஜஸ்டின். கீழே ஆயிரக்கணக்கான ஸ்டீல் ஊசிகள் சிதறி இருந்தது. பவன் அனாவசியமாய் தம்மை மிரட்டவில்லை. அவன் உண்மையைத்தான் கூறியிருக்கிறான் என்று இப்போது அவனுக்கு புரிந்தது. ஜஸ்டினை கொல்லவே அங்கிருப்பவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நரகத்தின் ராஜாவையே கொல்ல துணிந்து விட்டார்கள். சரவணனுக்கு பதட்டமாயிருந்தது. தாரிகாவின் பிடி மட்டும் பவன் கையில் இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் பவன் இவ்வளவு வசனம் பேசியிருக்க மாட்டான். சரவணன் அவனை பேசவும் விட்டு இருக்க மாட்டான். ஒரு பக்கம் உயிர் காதலி, இன்னொரு பக்கம் உயிர் தோழன். இருவர் உயிரும் ஆபத்தில் சிக்கி இருக்கிறது. ஜஸ்டின், நீ ஓகேவா? உனக்கு ஒண்ணும் இல்லையே என்று கத்தினான் சரவணா. அவன் குரலில் எந்த பதட்டமும் தெரியவில்லை. சரவணனின் குரலே அந்த கட்டிடத்தில் எதிரொலித்தது. ஜஸ்டின் ப்ளீஸ் பத்திரமாரு. இவனை இங்க சரி கட்டிக்கு உன்னை காப்பாத்த வர. தாரிகாவை கீழே இறக்குனா போதும், அதுவரை பத்திரமாரு என்று மனதில் நினைத்தான் சரவணா. ஜஸ்டினை யாராலும் அவ்வளவு எளிதில் ஒன்றும் செய்திட முடியாது என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் கீழே இருக்கும் உதிரத்தை பார்த்ததும் லேசாய் அவனுக்காக வருந்தினான். ஆனால் அதே நேரம் நிச்சயம் அவர்கள் அனைவருக்கும் ஜஸ்டினை நரகத்தை காட்டிவிடுவான் என்று அவனுக்கு தெரியும். சரவணன் கத்திய கத்தலுக்கு ஜஸ்டின் எந்த பதிலும் கூறவில்லை.
அவன் எங்கிருக்கிறான் என்று யாருக்கும் தெரியவில்லை. கீழே இருக்கும் உதிரமே ஜஸ்டினுக்கு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று அப்பட்டமாய் காட்டியது. எல்லா திசையிலிருந்தும் எண்ணில் அடங்காத ஸ்டீல் ஊசிகள் ஜஸ்டினை குறிவைத்து தாக்கியது. மின்னல் வேகத்தில் செயல்படுபவனால் கூட அதிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. ஜஸ்டின் சரவணன் கத்தலுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தான். எதிரிகள் ஜஸ்டினை தாக்குவதிலிருந்து சிறிது நிறுத்தி இருந்தார்கள். ஜஸ்டின் ஒளிந்து கொள்ள இடத்தை கண்டு கொண்டிருப்பான் போலும் என்று நினைத்தான் சரவணா. ஒருவேளை எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கானா? அதான் பதில் சொல்லாம இருக்கானா? மாட்டிக்குவோம்னு அமைதியா இருக்கிறான் போல என்று யோசித்தான் சரவணா. ஜஸ்டின் இப்போது சரவணனுக்கு பதில் கூறினால் நிச்சயம் அவன் இருக்கும் இடம் தெரிந்துவிடும். அந்த நேரம் எதிர்பார்க்காத விதமாக கீழே புகை மூட்டமானது. அந்த இடத்தில் ஸ்மோக் பாம் போடப்பட்டது. சுற்றி புகையாயிருக்க சரவணனுக்கு மேலும் எதுவும் புலப்படவில்லை. கீழே தவிப்புடன் சரவணன் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து சிரித்தான் பவன். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? உன்னால ஒன்னும் பண்ண முடியாது என்று எள்ளலாக கூறினான். சரவணனுக்கு பதட்டம் போய் மீண்டும் கோபம் வந்தது. பவன் கையில் ரிமோட் இருக்கும் வரைதான் அவனின் ஆட்டமெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்நொடியே பவனின் முகத்தை அடித்து உடைத்திருப்பான் சரவணா. இப்போ உன் லவ்வர் மேல உன் ஃப்ரெண்டு கீழே, உன்னால இங்கே இருந்து உயிரோட போக முடியாது. இத்தனை நாள் எல்லாருக்கும் தண்ணி காட்டினால ஜஸ்டின், அவனுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல என்னோட ஆளுங்க சமாதி கட்டுவாங்க. ஒருத்த நாளையும் உயிரோட இங்க இருந்து போக முடியாது என்று கூறி அந்த இடமே அதிரும் அளவிற்கு சிரித்தான் பவன். கைகளை இறுக மூடிக்கொண்ட சரவணாவிற்கு அவனை அடிக்க வேண்டும் என்று கைகள் பரபரத்தது. ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் நின்றிருந்தான். முதல் முறை இப்படி ஒரு கையறும் நிலையில் தவித்தான் சரவணா. என்ன அப்படி பாக்குற? என்ன இப்பவே கண்டம் துண்டமா வெட்டி போடணும்னு தோணுதா? நீ என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்ட. நான் ஒண்ணு மத்த வில்லியம்ஸ் ஃபேமிலி ஆளுங்க மாதிரி இல்ல. ஐம் ஜீனியஸ். அவங்க எல்லாரையும் நான் இங்க 1 மாசமா பிராக்டிஸ் பண்ண வச்சிருக்கேன். இந்த இடத்த பத்தி அக்கு வேற ஆணி வேற அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளோர் ஏற எவ்வளவு நேரம் எடுக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஜஸ்டின் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறினதுல அவனோட ஸ்பீட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அவனும் மூச்சு விடணும் இல்ல. அதே மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சாதாரண என்னோட அடியாள் இல்ல. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஜஸ்டினோட எதிரிங்க. ஜஸ்டினை வெட்டி சாம்பலாக்குற அளவுக்கு வெறியோட அவனை கொல்ல துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. ஜஸ்டின் வேர்ல்ட்ல டாப் ஹிட்மேன். ஒக்ஸியாவிலேயே அவனோட டீம் தான் ஒரு காலத்துல பெஸ்ட் டீமா இருந்துச்சு. அங்க இருக்கிற எல்லாருமே ஜஸ்டினை எதிர்த்து இருக்காங்க. ஜஸ்டினையும் அவனோட டீமும் அவங்க மிஷன்ல குறுக்கிட்டு அவங்க ஆளுங்களை கொண்டு போட்டிருக்கான். அவங்க ஒட்டுமொத்த வெறுப்போட இன்னைக்கே ஜஸ்டினை கொண்டு போடணும்னு முடிவு பண்ணி கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கானுங்க என்று பவன் கூற சரவணனுக்கு சில்லிட்டது. அவனுக்கு பெரும் அதிர்ச்சியா இருந்தது. உண்மையில் ஜஸ்டின் இம்முறை பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டான். விக்ரமால் நிச்சயம் ஜஸ்டினுக்கு உதவிட முடியாது. சரவணா சுற்றி முற்றியும் பார்த்திட மொத்தம் 8 கட்டிடம் அங்கிருந்தது. அதில் ஒவ்வொரு தளத்திலும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அத்தனை பேரும் ஜஸ்டினை கொல்லவே வந்திருக்கிறார்கள். எபிசோட் 546 சிக்கிக்கொண்ட ஜஸ்டின். சுற்றி இருக்கும் 8 கட்டிடத்திலும் நூற்றுக்கணக்கான ஆட்கள் கையில் துப்பாக்கியுடன் ஜஸ்டினை கொன்று குவிக்கும் எண்ணத்தில் காத்துக் கொண்டிருந்தார்கள். 1 மாதமாய் இங்கேயே இருந்து பயிற்சி பெற்றவர்களுக்கு அந்த இடத்தை பற்றி நன்றாய் தெரியும். ஜஸ்டின் தப்பிக்க இருக்கும் அனைத்து வழிகளையும் இந்நேரம் முடக்கியிருப்பார்கள். இதனை பற்றித்தான் சரவணன் தீவிரமாய் யோசித்துக் கொண்டிருந்தான். சட்டென கீழே பெரும் சத்தம் கேட்டது. அதில் சரவணன் உடல் அதிர்ச்சியில் உறைந்தது. பட்டென கீழே குனிந்து பார்த்தான் சரவணா. கீழே நிறைய ஸ்டீல் ஊசிகள் பறந்து விழுந்தது. அதீத வேகத்தில் அவையெல்லாம் வருவதனால் சரவணனால் அவற்றை சரியாய் பார்க்க முடியவில்லை. மேல் தளத்திற்கும் கீழ்த்தளத்திற்கும் இடைப்பட்டிருக்கும் கேப்பில் தான் ஜஸ்டினை சரியாக சுட்டுவிட முடியும். எதிராளிகள் ஜஸ்டினின் செயல்கள் ஒவ்வொன்றையும் மிகவும் துல்லியமாய் கணித்திருந்தார்கள். அவர்களின் இடைவிடாத தாக்குதலில் சிக்கினான் ஜஸ்டின். அவன் தப்பிக்க ஒரு நொடி கூட அவர்கள் கொடுக்கவில்லை. ஒரு நொடியிலே மின்னல் வேகத்தில் தப்பித்து விடுவான் என்று அவர்களுக்கு நன்றாய் தெரியும். ஏற்கனவே அவனிடம் அடி வாங்கியவர்கள் தானே. அவனை பற்றி இது கூடவா தெரியாமல் இருப்பார்கள்? ஜஸ்டினை கொல்லவே பல நாளை திட்டமிட்டிருக்கிறார்கள். சிக்கியவனை எளிதில் விட மாட்டார்கள். ஸ்டீல் ஊசிகள் அந்த தளத்தில் எல்லா பக்கத்தில் இருந்தும் வர சட்டென இரும்பு கதவுகள் 2 பக்கத்தில் இருந்தும் வேகமாய் வந்தது. ஜஸ்டின் அதிலிருந்து தப்பிப்பதற்கு முன்பு 2 கதவுகளும் அவனை நெருங்கியது. இதில் அவன் கவனம் செலுத்தினால் ஊசியால் அவன் தாக்கப்படுவான். ஸ்டீல் ஊசிகளும் அந்த கதவும் ஒரே நேரத்தில் ஜஸ்டினை சூழ்ந்து கொண்டது.
அவனை தப்பிக்க விடாமல் செய்தது. ஜஸ்டின் எவ்வளவு வேகமாய் அந்த புகை மூட்டத்திலும் அவற்றிலிருந்து தப்பிக்க நினைத்தாலும் பறந்து வரும் ஸ்டீல் ஊசியிலிருந்து அவனால் தப்பிக்க முடியவில்லை. இதில் கூடவே சில ஸ்னைப்பர் கண்ணும் அவனை குறிவைத்து சுட பார்த்தது. எதிர் கட்டிடத்தில் முழுக்க ஜஸ்டினின் எதிரிகள் சூழ்ந்திருந்தாலும் அவர்களின் சொச்ச பெயர்களிடமே ஸ்னைப்பர் இருந்தது. மீதி பெயர்கள் ஸ்டீல் ஊசிகளை வைத்துத்தான் தாக்கினார்கள். அதனால் நிறைய ஸ்டீல் ஊசிகள் அவனை சுற்றி இருந்தது. ஜஸ்டினுக்கு தப்பித்து ஓடும் வழியில்லை. விரைவிலே 2 இரும்பு கதவுகளும் அவனை சுற்றி மூடியது. ஜஸ்டின் ஒளிந்திருந்த அறையின் கதவும் மூடப்பட்டிருந்தது. அதனால் அவனால் எங்கும் தப்பிக்க முடியவில்லை. என்ன சீன் பக்கவா இருக்கா? சொன்ன நான் ஜீனியஸ்னு. உன் ஆளு எப்படி தொக்க மாட்டினான்னு பாத்தியா என்று கேட்ட பவன் சத்தமாய் சிரித்தான். மேலும், இங்க இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா? அந்த எண்ணம் இருந்தா இதோட அழிச்சிடு. உன்னால அது முடியாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். இங்கேயே நீங்க எல்லாரும் சாக போறீங்களா என்று கூறி பெரிதாய் சிரித்தான். சரவணனிற்கு அவன் பல்லை உடைக்க வேண்டும் போல் இருந்தது. இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலி என்ன மாதிரியான ஒரு அறிவாளிய வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நான்லாம் வேற குடும்பத்துல பிறந்திருந்தா இந்நேரம் ஃபேமிலி ஹெட் ஆகி இருப்பேன் என்று பீத்திக் கொண்டான் பவன். கீழே பார்த்தவன் அவனுக்கு கீழ்தான் அனைவரும் இருக்கிறார்கள் என்பது போல் நினைத்து மிதப்பில் இருந்தான். அவன் திட்டப்படி எல்லாம் நடந்ததில் வெற்றி மிதப்பு அவனுக்கு. இதில் ஜஸ்டினும் அகப்பட்டு விட்டான். இரும்பு கூண்டுக்குள் இருப்பது போல் இருந்தான் ஜஸ்டின். உடலில் ஆங்காங்கே ரத்தம் வழிந்தாலும் அந்த கூட்டுக்குள் இருந்து வெளியே வர முயற்சித்தான். ஜஸ்டின் மாட்டிக்கொண்டிருந்த கூண்டின் கம்பிகள் எல்லாம் தடிமனாயிருந்தது. அந்த அறையின் ஜன்னல்களும் மூடப்பட்டிருந்தது. அதனோடு மட்டுமில்லை, அந்த அறையின் சுவர்களும் விழத் தொடங்கியது. இதனை மேலே இருந்து பார்த்து சரவணா பெரிதாய் அதிர்ந்தான். ஷிட், இவன் நிறைய செலவு பண்ணிருக்கான், அதுக்காக சரியான ஆளாத்தான் இருக்கான் என்று பவனை பற்றி நினைத்தான் சரவணா. தெள்ள தெளிவாய் பிளான் செய்திருக்கிறான். மேலே அந்திரத்தில் தாரிகா ரிமோட்டில் ஒரு பட்டனை அழுத்தினாள். கீழே ஆசிட் குளத்தில் விழுந்து எரிந்து விடுவாள். கீழே ஜஸ்டின் இரும்பு கதவுகளுக்குள் வசமாக மாட்டிக்கொண்டான். பவன் எதிரே சரவணன் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தான். அவன் மூளையை முசியத்தில் வைக்கும் அளவிற்கு உபயோகித்திருந்தான். ஆனால் சரவணன் எந்த ஒரு திட்டமும் இல்லாமலா இங்கு வந்திருப்பான்? ஜஸ்டின் கூட எப்படியாவது தப்பித்து விடுவான். ஆனால் தாரிகாவை காப்பாத்தி விட வேண்டுமே. அது ஒன்றுதான் அவனுக்கு சிக்கலாயிருந்தது. தாரிகா மட்டும் அவன் கைக்கு வந்துவிட்டால் பவனை நடைப்பினமாக ஆக்கி அவனை அணு அணுவாக சித்திரவதை செய்திடுவான். இப்போதே எப்படியெல்லாம் டிசைனாக கொல்லலாம் என கற்பனை செய்து கொண்டிருந்தான். பவன் முன்னேற்பாடாக அனைத்து ரூமையும் தயார் செய்திருந்தான். எந்த அறையில் ஜஸ்டின் சிக்கினாலும் அவனை அங்கேயே அதிலே மடக்கி பிடிக்க திட்டமிட்டிருந்தான். அங்கிருக்கும் அனைவருமே ஜஸ்டினை கண்டு அஞ்சுபவர்கள். அவனை பற்றி மற்றவர்களுக்கு நன்றாய் தெரியும். இரும்பு கம்பிகள் மூடிட அதிலிருந்து மின்சாரம் பாயும் சத்தம் கேட்டது. ஒவ்வொரு கம்பியை தொட்டாலும் அதீத வோல்டேஜில் ஷாக் அடிக்கும். மின்சாரம் பாயும் சத்தம் மேலே இருக்கும் சரவணன் வரைக்கும் கேட்டது. ஜஸ்டினை அடைத்து வைத்திருக்க முடியாது. அவன் பாயும் புலி என்று அறிந்திருந்தவர்கள் சுற்றி இருக்கும் கதவுகளையும் மின்சாரம் பாய்த்திருந்தார்கள். இவ்வளவு மோசமா பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க. எப்படி அவன் தப்பிப்பா என்று யோசித்தான் சரவணா. நான் தான் சொன்னல, அவங்க ஜஸ்டினுக்கு சமாதி கட்டாம விட மாட்டாங்கன்னு. பாத்தியா என்ன பண்ணிருக்கானுங்கன்னு? அவனால அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. தொட்டான் செத்தான் என்று கூறி சிரித்தான். ஆடு மகனே ஆடு என்பது போல் பார்த்தான் சரவணா. அதே நேரம் எதிர்பக்கத்தில் இருக்கும் கட்டிடத்தில் ஒரு ஆள் சர்வைலன்ஸ் கேமரா முன்பு ஒருவன் அமர்ந்திருந்தான். ஜஸ்டின் அகப்பட்டிருப்பதை பார்த்து பெரிதாய் மகிழ்ந்தான். உடனே பவனுக்கு போனை எடுத்து அழைத்தான். மிஸ்டர் வில்லியம்ஸ், உங்க பிளானுக்கு ரொம்ப நன்றி. உங்களாலதான் இன்னைக்கு இது நடந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா பல வருஷமா இந்த பொறுக்கி ஜஸ்டினை பிடிக்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சில காரணத்தால இவனை எங்களால பிடிக்க முடியல. அதுவும் முக்கியமா அவ ஹோக்சியாவுக்கு திரும்பினதுல இருந்து அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இப்போ இவனை உயிரோட பிடிச்சிருக்கோம். உங்க கிட்ட இருந்து நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். இந்த இடத்த நம்ம $14,000 கொடுத்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அவன் ஒருத்தன் உயிருக்காக. நல்ல வேளை இன்னைக்கு அவன் இங்க வந்தான். அவன் இன்னைக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த சரவண உங்க கையில இருந்தா அவனை காப்பாத்த இவன் எங்க இருந்தாலும் ஓடி வந்திருப்பான்.
என்றான். அதில் சிரித்தான் பவன். இப்ப புரியுதா வில்லியம்ஸ் ஃபேமிலியோட உண்மையான ஜீனியஸ் யாருன்னு என்று பெருமையாய் கேட்டான். அதில் சமர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அடியாள் சம்மதமாய் தலையசைத்தான். நீங்க இந்த படத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நான் $150 மில்லியன் இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களுக்கு கொடுக்குறேன் என்றான். ஜஸ்டினின் உயிருக்கு அந்த பணம் வர்த்துதான் என்று நினைத்தார் சமர். வெளிநாட்டில் இருக்கும் மிகப்பெரிய ஆட்கள், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் மற்றும் அண்டர்வேல்டில் இருக்கும் நபர்கள் எல்லாம் ஜஸ்டினின் உயிரை எடுக்க தீவிரமாய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பணம் எல்லா விஷயமே இல்ல, நாம் இனிமே ஃப்ரெண்ட்ஸ் என்று சிரித்தான் பவன். அதில் சிரித்தார் சமர். இருவரும் சிரித்துக் கொண்டிருக்க சமர் அருகில் அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கும் நபர் ஜஸ்டின் இருக்கும் அறையில் மாற்றத்தை கண்டு சமர் பேட் நியூஸ் என்றான். எபிசோட் 547 கூண்டுக்குள் அடிப்பட்ட ஜஸ்டின். சமர் போனில் பவனுடன் பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது ஜஸ்டின் அருகில் இருந்த ஒருவன் வேகமாக சமர் அருகில் வந்து பாஸ் என்று கூப்பிட்டான். சமருக்கு எப்பொழுதுமே தான் யாருடனாவது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யாராவது தொந்தரவு செய்தால் பிடிக்காது. திடீரென்று தனக்கு எதிரில் ஒருவன் வந்து கூப்பிட்டதும் அவனை கொன்று விடுவது போல் பார்த்தான். அவன் பார்த்த பார்வையிலேயே பயந்து போனவன் வேகமாக தனது தலையை தாழ்த்தி கொண்டான். பின்பு பாஸ், ஜஸ்டின் அங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறான் என்று சொன்னான். உடனே சமர், என்ன ஜஸ்டின் அங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறான்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு அவனோட உயிர் அந்த கூண்டுக்குள்ளேயே தான் போக போகுது. அவனோட ஒவ்வொரு அசைவையும் இங்க இருக்கிற 100 பேரும் பைனாகுலர்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் இந்த 100 பேராலையும் ஜஸ்டினை கொல்ல முடியாதுன்னு. ஆனாலும் ஜஸ்டின் நான் அமைச்சிருக்கிற அந்த கூண்டுக்குள்ள இருந்து வெளியே வரவே முடியாது. ஒருவேளை அங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சானா அதுக்கப்புறம் டேர் டெவிலும் அவனோட ஆட்களும் இந்த உலகத்தோட எந்த எல்லைக்கு போனாலும் தப்பிக்க முடியாது. அதனால சும்மா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காம அவன் என்ன செய்யறான்னு போய் பாரு என்று கத்தினான். அவனுக்கு எதிரில் இருந்தவன் அவனை நிமிர்ந்து பார்க்காமலேயே சரி என்பது போல் தலையை அசைத்துவிட்டு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறினான். சமர் ஜஸ்டினுக்காகவே அந்த கூண்டை மிகவும் பிரத்யேகமாக டிசைன் செய்திருந்தான். அந்த கூண்டிலிருந்து ஜஸ்டின் தப்பிக்க நினைத்தால் அந்த கூண்டு முழுவதும் எலக்ட்ரிக் பவர் பாய்வது போல செட் செய்து வைத்திருந்தான். அந்த கூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக் கொண்டே போக எலக்ட்ரிக் பவர் இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகும். இறுதியில் அந்த எலக்ட்ரிக் பவர் மொத்தமும் ஜஸ்டினின் மீது பாய்ந்து அவன் அங்கேயே இறந்து போவது போல செட் செய்து வைத்திருந்தான். சமரின் அறையிலேயே 10க்கும் மேற்பட்ட மானிட்டர்கள் இருந்தது. அதில் உட்கார்ந்துதான் ஜஸ்டினின் ஒவ்வொரு அசைவையும் சமர் பார்த்து கொண்டிருந்தான். கூண்டுக்குள் இருந்த ஜஸ்டினுக்கும் அந்த கூண்டின் நிலை நன்றாக புரிந்திருந்தது. ஒருவேளை ஜஸ்டின் அந்த கூண்டின் அருகில் சென்றால் ஹை வோல்டேஜ் அவனை தாக்கும் என்பதும் அவனுக்கு நன்றாக தெரியும். அதே சமயத்தில் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு அந்த அறையிலேயே முடங்கி கிடக்க ஜஸ்டினின் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஜஸ்டின் தனக்குள்ளேயே எப்படியும் சாக போறான்னு தெரிஞ்சிருச்சு. முயற்சி பண்ணாம கோடையா செத்து போறதுக்கு முயற்சி பண்ணி வீரனா செத்து போகலாம் என்று நினைத்துக் கொண்டவன் அதற்கான வழியை யோசித்துக் கொண்டிருந்தான். கீழ்த்தளத்தில் உள்ள ஒரு அறையில் பவன் சரவணனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். பின்பு என்ன சரவணா, are you feeling good? என்னடா இந்த நிலைமையில உங்ககிட்ட இப்படி கேள்வி கேட்கிறேன்னு யோசிக்கிறியா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதான் உன்னை பார்க்கும்போது அப்படியே சிறகு உடைஞ்ச பட்டாம்பூச்சி மாதிரியே இருக்கு. அந்த ஜஸ்டின் இருக்க தைரியத்துல தானே நீ அந்த ஆட்டம் ஆடின. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஜஸ்டின் அப்படியே அந்த கூண்டுக்குள்ள கருகி சாம்பலா கிடக்க போறான் என்று சொல்லி சிரித்தான். சரவணனுக்கு அந்த நேரத்தில் அவன் மீதுதான் கோபம் வந்தது. தன்னால் தான் ஜஸ்டின் இப்படி மாட்டிக்கொண்டு கிடக்கிறான் என்று நினைக்கையில் அவனுக்கு அவனை பார்க்கவே அவமானமாக இருந்தது. என்ன சரவணா, தலை தொங்கி போச்சா? நான் தான் ஏற்கனவே சொன்னல, நீ நினைக்கிறத விட நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன். கேட்டியா? ஒழுங்கா அந்த வெளிநாட்டுக்காரிய கூட்டிகிட்டு போய் வெளிநாட்டுல நிம்மதியா வாழலாம்ல. அதை விட்டுட்டு தேவையில்லாம எதுக்கு நீ என்னோட பாதையில வந்த? இப்ப பாரு, நீ பண்ண தப்புக்கு உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இத பார்க்க நல்லாவா இருக்கு என்று சொன்னான். பின்பு அந்த அறையின் ஒரு ஓரத்தில் இருந்த தாரிகாவை பார்த்து சிரித்தான். அவன் கண்கள் முழுவதும் அவள் மீதான தப்பான எண்ணமே இருந்தது. அதை பார்த்த சரவணனுக்கு பவனை இப்பவே துண்டு துண்டாக வெட்டி போட்டு விடலாம் என்ற அளவிற்கு கோபம் வந்தது. என்ன சரவணா, உன் கேர்ள் ஃப்ரெண்ட பார்த்தா உனக்கு கோபம் வருதா? வரத்தானே செய்யும். அட்லீஸ்ட் அவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. சரி, உனக்கு நான் இன்னொரு சீக்ரெட் சொல்லவா என்று கேட்டான்.
20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மாவோட ரிலேஷன்ஷிப் ஒன்றும் அவ்வளோ பேட் கிடையாது. ஆனா அவங்க ஏன் பிரிஞ்சாங்க? உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? சரியா அதை விடு. உங்க அப்பா அப்ராட் போனார்ல, அங்க எப்படி இவ்வளவு வசதியானார்னு தெரியுமா? பாவம், உங்க அப்பா விட்டுட்டு போனதாலதான் உங்க அம்மா உன்னை வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதை நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி, விட்டுட்டு போனவரு இப்ப எதுக்கு திரும்பி வந்திருக்காருன்னு யோசிச்சியா? என்று சக்திவேலை பற்றியும் அவரது மனைவியை பற்றியும் பவன் பேசிக் கொண்டு போனான். அதை கேட்ட சரவணனின் கோபம் எல்லை மீறியது. உடனே பவனை கோபமாக பார்த்தான். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, இதுக்கு மேல நீ அவங்கள பத்தி ஏதாவது பேசுன என்று சரவணன் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்போது பவன், நிறுத்து நிறுத்து, எதுக்காக இப்ப இவ்வளவு கோபப்படுற? நான் பேசின நீ என்ன பண்ணுவ? என்ன கொன்றுவியா? உன்னை காப்பாத்துறதுக்கே இப்ப உண்டால முடியாது, இதுல நீ என்ன சொல்ல போறியாக்கோ? உன் முன்னால் நிக்கிறது பவன், தி கிரேட் வில்லியம்ஸ் ஃபேமிலியோட ஹேர். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது என்று சொன்னான். அவன் அப்படி சிரிப்பதை பார்த்ததும் சரவணன் இரிட்டேட் ஆகி அமைதியாக நின்றான். அவனது அமைதியை பார்த்த பவன் சிரித்தான். பின்பு, ஆனா சரவணா, இப்ப கூட நான் உனக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னதான் நான் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்காக மாங்குன்னு உழைச்சாலும் என்னை யாரும் அந்த அளவுக்கு வேல்யூ பண்ணது கிடையாது. ஆனா இப்போ அந்த ஃபேமிலியோட எதிர்காலமே நான் தான். அந்த ஃபேமிலியில இதுக்கப்புறம் நான் வச்சதுதான் சட்டம். அங்க இருக்கிற எல்லாரும் என்னோட பேச்சதான் கேட்டாகணும். கிட்டத்தட்ட ஒரு நாட்டையே ஆள்ற ராஜா மாதிரி. ஐ ஆம் a king now. இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உங்க அப்பனும் தான். அதுக்குத்தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னான். பவன் சரவணனிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கீழ்த்தளத்திலிருந்து எலக்ட்ரிக் சத்தம் கூடிக்கொண்டே போனது. அதன் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க ஜஸ்டினிற்கு ஆபத்து என்பதை புரிந்து கொண்ட சரவணனின் எண்ணம் முழுவதும் ஜஸ்டின் மீதுதான் இருந்தது. ஜஸ்டினை அடைத்து வைத்திருந்த கூண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரிக் பவர் அதிகரித்துக் கொண்டே போனது. எலக்ட்ரிக் கம்பி மெதுமெதுவாக தீப்பிடிக்க ஆரம்பித்தது. ஜஸ்டினின் ஒவ்வொரு மூமெண்டையும் அங்கு நின்று பார்த்து கொண்டிருந்தவன் தீப்பிடிப்பதை பார்த்து இன்னும் சந்தோஷமானான். இதை மட்டும் பாஸ் கிட்ட சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். அவ்வளவு நேரம் கூண்டுக்குள் அமைதியாக இருந்த ஜஸ்டின் திடீரென்று அந்த முழு பில்டிங்கும் அதிரும் அளவிற்கு சிரித்தான். திடீரென்று அவன் அப்படி சிரிப்பதை தூரத்தில் பைனாகுலர் வழியாக பார்த்தவர்களும் மானிட்டர் வழியாக பார்த்தவர்களும் அதிர்ந்து போனார்கள். இந்த நிலையிலும் இவன் இப்படி சிரிக்கிறானே என்று. உண்மையில் ஜஸ்டினின் உயிரை பறிப்பதற்கு அவனுடைய எதிரிகள் அனைவரும் காத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்காக எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை என்று ஜஸ்டினை பிடிப்பதற்கு வெளிநாட்டவர்கள் கூட தயாராக இருந்தார்கள். ஜஸ்டினின் அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டதும் அந்த அறையிலேயே ஜஸ்டினுக்கு முன்பு வர தைரியம் இல்லாமல் ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும் அப்படியே பயத்தில் அங்கிருந்த தரையில் காதை பொற்றிக் கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள்.